மூலமாக எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் வந்து தேவனுக்காக வழி நடத்தப்படுறாங்க. ஆனால் அன்றைக்கி உங்களை வழி நடத்தினவங்க எவ்வளோ முக்கியமானவங்களா இருக்காங்க. வெரி ட்ரூ. இன்றைக்கி எனக்கு அந்த சண்டே ஸ்கூல் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தாக்கங்கள் இன்னைக்கு சண்டே ஸ்கூல்லையும் விபிஎஸ் மினிஸ்ட்ரிஸ்லையும் இல்லைன்றது எனக்கு வருத்தம். இன்றைக்கி எதெல்லாம் வைத்து பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த காரியங்களெல்லாம் இலவசமாக செய்துட்ருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நானே நினைப்பேன், நம்மளாம் லைஃப்பில் எதிர்காலம் நமக்கு இருக்குதான்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். தனி ஊழியமாக தேவனால் பிரிக்க எடுக்கப்பட்டு இனிமேல் நம்ம ஊழியம் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை தைரியம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? நிறையா பிரச்சனை என்னென்னா, இளம் ஊழியர்கள் ஊழியத்துக்கு வந்துட்டு அவங்க சண்டே மட்டும் தான் பிஸியாக இருப்பாங்க. வீக் டேஸில் என்ன ஊழியம் செய்கிறாங்கன்னா தெரியாது. ஆனால் தடைகளும் ஆதரவும் எப்படி இருந்தது அந்த பீரியட்? ஆதரவுகளை விட எதிர்ப்புகளும் தடைகளும் நிறையா. ஆனால் இன்றைக்கி இதை கூட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பத்தை பெரிய ஊழியக்காரங்க கொடுக்கறதுலாம் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறோமாங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீ வா கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பாரு, நீ ஆசீர்வதிக்கப்படலைன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு இந்த ஹைப்போக்குள்ளே கொண்டு போய் மாட்டி விட்டுறேன். என் பின்னால் யாராவது கிரேசியாக வந்துட்டாங்க, ஜான் ஜோசப்னு வந்துட்டாங்கன்னா நான் தப்பு பண்ணேன்னு அர்த்தம். ஹீரோயிசம் வேதத்துக்கு விரோதமானது. கல்ட்டு இன்னைக்கு அதில் தான் கிறிஸ்தவம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இவாஞ்சலிஸ்ட் ஜான் ஜோசப் அவர்கள் வந்து ஊழியத்தை நிறுத்திட்டு சமூக பணிகள் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஊழியம் வந்து நமக்கு உயிர், சமூக பணின்றது நம்முடைய கடமை. தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பொறுப்பு. ரெண்டு கண்ணா பார்க்கணும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. அன்யூஷுவல் டாக் வித் சாந்தாவில் நிறைய பேரை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். தேவன் அவங்க வாழ்க்கையில் செய்த வல்லமையான காரியங்கள், தேவனுக்காக அவங்க செய்கிற வைராக்கியமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளோட இருக்கிற கெஸ்ட்டு சுவிசேஷகர் ஜான் ஜோசப் அண்ணா வந்து பல காரியங்களை தேவனுக்காக யாருமே செய்ய முடியாத காரியங்கள், அதாவது செய்ய தொடங்கினது அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணன் தான் என்னை பொறுத்தவரையிலும். ஏன்னா எத்தனை வருஷங்களாக பார்க்கும்போது நிறைய இன்னோவேட்டிவான காரியங்கள், புதிய புதிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லி முதலாவதாக தடம் பதித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுவிசேஷகர் ஜான் ஜோசப் அண்ணனாக தான் இருப்பாங்க. ஸோ அவரோட கூட நிறைய காரியங்களை பார்த்து தெரிஞ்சிக்க, கேட்டு தெரிஞ்சிக்க, படிச்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ணன் ப்ரைஸ் லாட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் போதாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது. எனக்கு வந்து எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரில. அவ்வளோ பெரிய காரியங்கள் நீங்கள் வந்து தேவனுக்காக செஞ்சிட்ருக்கிறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. தேங்க்யூ. நிறைய காரியங்களில் ரோல் மாடலாக இருக்கிறீங்க, இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க கண்டினியூவாக. 57 சபைகள் கட்டியிருக்கிறீங்க. அதாவது இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிற இந்த டைமில் 57வது சபையை ஸ்தாபித்திருக்கிறீங்க. அந்த 57வது சபை ஸ்தாபித்தது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, சபைகளே நடத்த முடியாத இடங்களில் ஸ்தாபித்திருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய சமூக பணிகளில் இன்றைக்கி எதெல்லாம் வைத்து பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த காரியங்களெல்லாம் இலவசமாக செய்துட்ருக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ண்ணே. இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கும் போது ஊழியங்கள்லையும் நிறைய பண்ணிகிட்ருக்கிறீங்க. சரி, இவ்வளோ விஷயங்கள் ஆண்டவருக்காக பண்ணுறீங்க, நிறைய பேரை படிக்க வைக்கிறீங்க. உங்களோட பைபிள் காலேஜ்லேயும் சரி, உலக கல்விகள்லேயும் சரி நிறைய படிக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜான் ஜோசப் அண்ணனுடைய முகவரின்றதும் தெரியணும்ல. அந்த முகவரியிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. நான் ஒரு சராசரி குடும்பத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டேன். எனக்கு அப்பா, அம்மா, 3 மூத்த சகோதரிகள், ஒரு இளைய சகோதரி, நான் ஒரே பையன், 4வதாக பிறந்தேன். ரொம்ப பக்தியான, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கப்பட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் நான் சண்டே சர்ச்சுக்கு போகாமல் இருந்ததில்லை. ஸோ அந்தந்த வயசில், இப்போ 3 வயசில் எப்படி ஸ்கூலில் சேர்ப்பாங்களோ அது மாதிரி 3 வயசில் என்னைய சண்டே ஸ்கூலில் சேர்த்து, சண்டே ஸ்கூல், டீன்ஸ் ஃபெலோஷிப் அண்ட் யூத்து. சண்டே என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் புக் எடுத்து படித்ததே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படியே வளர்த்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து அது கர்த்தருடைய நாள். ஆமாம், அதனால் சண்டே சர்ச்சுக்கு போகணும். எங்கள் சர்ச்சில் நான் கொயர் பாயாக இருந்தேன். நான் சர்ச்சில் கொயரில் இருக்கிறதுனால சென்னையில் தான். ஸோ எல்லாமே அப்படி பக்கா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு 12 வயசில் என்னுடைய அப்பா சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸ், வயசானவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் போவாங்க. அவங்கக்கிட்ட பேசி என்னை 12 வயசில் என்னை அவங்க கூட அனுப்பிட்டாங்க. அப்போ எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அப்புறம் போயிட்டு அங்கே அவங்க கூட போவேன், மினிஸ்ட்ரிக்கு போவேன். போயிட்டு சாயங்காலம் சர்ச்சுக்கு வந்துட்டேன்னா சர்ச்சில் அப்பா, அம்மா, ஃபேமிலி எல்லாம் ஈவினிங் சர்வீஸ் அதில் அட்டன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்படி தான் வளர்க்கப்பட்டேன். இந்த விளையாடுறது அதெல்லாம் இல்லவே இல்லை, பெரிய இதுவே கிடையாது. ஸ்கூலில் விளையாடுறதோட சரி, ஸ்கூலில் கூட எங்கேயாவது பக்கத்தில்
2 பேர் 2-3 பசங்களோட உட்காந்து மரத்து நிழல்ல உட்காந்து இருப்பேன். ஒரே ஒரு வருஷம் ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்டில் மட்டும் ஸ்கூலில் ஒரு கிரிக்கெட் டீமில் இருந்தேன். அது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால அது அஃபீஷியல் கிரிக்கெட் டீம் கிடையாது. இந்த ரப்பர் பாலில் ஸ்கூல் பால் விளையாடுறது அது ஒரு டீமாக வச்சுருந்தாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி ரோட்டில் விளையாட விட்டதே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க. நான் சைக்கிள் கற்றுக்கிட்டதே 10th ஸ்டாண்டர்டில் தான், லீவில் தான் கற்றுக்கிட்டேன். பரவாயில்ல, சைக்கிள் கற்றுக்கிறது விட்டாங்களே, அதுவுமே சர்ச்சுக்கு போகிறதுக்காகவா? பெரிய பயம். நான் என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன். பார்த்துடா பத்திரம் அப்படின்வாங்க. பேம்பர் பண்ணி வளர்க்கலை, ஆனால் என்னை வந்து ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. 13 வயசில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக நான் கொடுத்தேன். ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் வீடு அப்போ மிஞ்சி போனால் ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட் தான். அதில் அந்த அண்ணன் வந்து திருச்சியில் என்னுடைய அக்கா அவங்கக்கிட்ட ஊழியம் செஞ்சதுனால அந்த அண்ணன் என்னுடைய வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு கேம்புக்கு வந்திருந்தாங்க சென்னையில். அந்த கேம்பில் நானும் போயிருந்தேன். பெரியவங்களுக்கு நடந்த மீட்டிங், அது மே மாதம் 1ஆம் தேதி. அந்த மீட்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துருந்தேன். அந்த முதல் மீட்டிங்கில் அந்த அண்ணன் பேசும்போது நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படின்ற ஒரு புதிய அனுபவத்தை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டேன். அது வரைக்கும் எனக்கு இந்த அபிஷேகம், யாராவது டங்ஸ் எல்லாம் பேசினாங்கன்னா எனக்கு பிடிக்காது. இது என்னடா இது, சபைக்குள்ளேயே வளர்றீங்க, ஊழியத்துலாம். நான் வளர்ந்தது சிஎஸ்ஹெச்சை வச்சு. ஆனாலும் நான் வந்து 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஒரு இவாஞ்சலிஸ்டுடைய மீட்டிங்க்கு போவேன். ஓகே. அப்போ கூட அந்த அண்ணன் பிரசங்கம் பண்ணுற வரைக்கும்லாம் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த கையெல்லாம் தட்டினாங்கன்னா திறந்து கண்ணை திறந்துலாம் பார்ப்பேன். நம்ம தான் பிறந்தவொடனே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே தானே இருக்கிறாரு அப்படிலாம் நான் வாக்குவாதம்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு என் லைஃப்பில் ஒரு என்னை புரட்டி போட்ட ஒரு காரியம். பயங்கர பயந்த சுபாவம். நான் 4 பேருக்கு முன்னால் நின்று பேச பயப்படுவேன். நானே நினைப்பேன், நம்மளாம் லைஃப்பில் எதிர்காலம் நமக்கு இருக்குதான்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். 8th 9th டூ ஏர்லியாக இல்லை? 13 வயசில் எனக்கு ரொம்ப பெரிய பயம் இருந்துச்சு லைஃப்பில். 14 வயசில் நான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறதுக்கு முன்னால் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு எதிர்காலம்லாம் இருக்கான்லாம் நான் கேள்வி கேட்டது உண்டு. 8ஆவதுல நான் பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் நான் 6th ஸ்டாண்டர்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது என் கூட உட்காந்த பசங்களை ஒரு நாள் ஒரு பையன் வந்து கேட்டான், டே நீ உண்மையாக சொல்லு, நீ வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து வந்த அப்படின்னு. நான் அழுதுட்டேன். எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன், அம்மா உண்மையாக சொல்லுங்கம்மா, பையனே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, உன்னை வாங்கணும்டா, உப்பு மூட்டை குப்பையில் தூக்கிட்டு வந்தாங்க. அம்மா உண்மையாக சொல்லுங்கம்மா. டே ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, இல்லை மூக்கு சாப்பை, நான் கருப்பு, முடியும் குட்டி குட்டியாக வெட்டி விட்ருக்குறீங்க, உண்மையாக சொல்லுங்கம்மா அப்படிலாம் நான் அழுதது உண்டு. இப்படி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பாதிக்கப்பட்டேன். ஆனால் தேவன் என்னுடைய லைஃப்பில் அந்த 14 வயசில் என்னை அபிஷேகித்த அன்னைக்கு தான் என் லைஃப்பை மாற்றினார். அப்புறம் என் வாழ்க்கையில் அப்படியே ஒரு பெரிய மாற்றம். மினிஸ்ட்ரிக்குன்னு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருக்காக நான் எழுமணும்னு. நான் முதல் பிரசங்கம் பண்ணும்போது 14 வயசு. முதல் பிரசங்கம் பண்ணும்போது இந்த அபிஷேகம் நான் பெற்ற அந்த நாளில் என்னை பார்த்துட்டு இருந்த ஒரு அண்ணன் கூப்பிட்டு, எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்கு, நீ வா, அது எங்கள் கடை பசங்களுக்கெலாம் நடத்துகிறோம், நீ வாடான்னு கூப்பிட்டாங்க. சரின்னு நான் போனேன். நான் முதல் பிரசங்கம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு முதல் பிரசங்கம். எப்படி பேசினேன்னு தெரில, நான் நினைக்கிறேன் ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பேன். அன்னைக்கு ஒரு கடை பையன் அடிக்கடி சிக்காரான், தம்பிகிட்ட ஜோம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு முட்டி போட்டார். என்னோடய வயசில் மூத்தவர் தான். நான் தலையில் கை வச்சேன், பொத்துன்னு கீழே வந்துட்டார். அதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், டே கிராம ஒழியத்துக்கு போகிறேன் வரியாடான்னு சொல்லி சண்டேஸில் என்னை கூட்டிகிட்டு போனார். அப்படி என்னுடைய மினிஸ்ட்ரி 9th ஸ்டாண்டர்டில் வீட்லேயும் அலோவ் பண்ணிட்டாங்க. வீட்டில் அலோவ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு வீட்டில் அலோவ் பண்ணிட்டாங்க. வீட்டில் என்னுடைய தாத்தா கேட்டகிஸ்ட். ஓகே. ஸோ என்னுடைய தாத்தா வந்து உபதேசியார். தூத்துக்குடியில் அவங்க ஒரு 37 இயர்ஸாக கேட்டகிஸ்டாக இருந்தால் இறந்தது. ஸோ என்னுடைய அப்பாவுடைய சித்தி இந்தியன் மிஷினரி சொசைட்டியில் அவங்க ஃபஸ்ட்டு லேடி மிஷினரி மிஸ் பூமணி கோயில் பிள்ளைன்னு அவங்க ஒரு ஸ்பின்ஸ்டர். என்னுடைய மூத்த அக்கா 21 வயசில் மிஷினரியாக போயிட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து மினிஸ்ட்ரிக்கு எங்கள் அப்பா அம்மா தடையே பண்ணதில்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் ஊழியத்துக்கு வரேன் ஒப்பு கொடுத்த உடனே என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, படிக்கிறத விட்டுட்டு நீ போகிற 40 வயசுக்கு மேலே வரலாம், நீ வாலிபத்தில் ஊழியத்துக்கு வராத அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப எல்லாம் சம்பாதிச்சு சேஃப்டியான பண்ணதுக்கப்புறம் வீட்டில் கஷ்டம், நீ அப்பாவை கவனிப்பியா அம்மா அப்பாவை கவனிப்பியா, நீ என்ன அக்கறையில் தான் சொல்கிறேன், அக்கறையில் சொன்னாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து ஊழியத்துக்கு வந்து என் மகன் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டான்,
சொன்னாங்க நல்ல ஜோம் பண்ணு, நான் ஆண்டுகிட்ட நீ கேளு அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு சண்டே ஸ்கூலில் நான் படித்த என்னுடைய சண்டே ஸ்கூல் பேக்ரவுண்ட், என்னுடைய டீச்சர்ஸ் அப்படி ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் என் லைஃப்பில் பார்த்ததில்ல. அது மாதிரி நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கிடைச்சாங்க. என்னை ரொம்ப எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கிஃப்டட்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு நாள் அந்த வாரத்தில் பைபிள் படிக்கலைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, டேய் நீ ஒழுங்காக பைபிள் படிச்சாடான்னு. முறைப்படி வேதத்தை கற்றுக்கொண்டேன், முறைப்படி படித்தேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஜோமன்னியா இந்த வாரம் ஆண்டவர் கூட என்ன பேசினாரு, அந்த அளவுக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்து என்னுடைய சண்டே ஸ்கூல் அண்ணே அக்காலாம் அந்த ஸ்டூவர்ட்ஷிப் எடுத்தாங்க. இன்றைக்கி உங்கள் மூலமாக எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் வந்து தேவனுக்காக வழி நடத்தப்படுறாங்க. ஆனால் அன்றைக்கி உங்களை வழி நடத்தினவங்க எவ்வளோ முக்கியமானவங்களாக இருக்காங்க. வெரி ட்ரூ, வெரி. இது இப்போ ஊழியத்தில் பணி செய்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜாக இருக்கும். எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த அண்ணன் அக்காலாம் இல்லை, ஜெயா டேனியல்னு ஒரு அண்ணன், இன்ஸ்டைன் ஒரு அண்ணன், ஜெயா அக்கான்னு ஒரு அண்ணன், மேரி அக்கான்னு ஒரு அண்ணன், இந்த மாதிரி அக்கா மாதிரி எனக்கு கூட பிறந்த அக்கா சண்டே ஸ்கூல் எடுத்தாங்க. இன்டர்மீடியட் நான் படிக்கும்போது எனக்கு கூட பிறந்த அக்கா. ஸோ அந்த வசனம் சொல்லி கொடுத்ததெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், சொல்லி தான் ஆகணும், ஸ்கூல் மாதிரி நடக்கும். அப்படி இந்த சண்டே ஸ்கூலில் இன்றைக்கி எனக்கு அந்த சண்டே ஸ்கூல் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தாக்கங்கள் இன்னைக்கு சண்டே ஸ்கூல்லையும் விபிஎஸ் மினிஸ்ட்ரிஸ்லையும் இல்லைன்றது எனக்கு வருத்தம். ஈவன் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் கூட இந்த தாக்கங்கள் குறைஞ்சி போச்சு. பாட்டிலேருந்து எல்லாமே இந்த அர்த்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு, மனப்பாட வசனங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இன்னைக்கு திரும்ப நம்ம அந்த பேக் டு த பைபிள் வந்து தான் ஆகணும். அப்போ தான் அதில் ஒரு மாற்றம் வரும். 14 வயசில் வந்து நீங்கள் ஒரு ப்ரீச்சராகவும் ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு ஊழியக்காரர் அப்படிங்கிற ஒரு தோரணை தான், ஊழியக்காரர் தான். இதை வந்து ஸ்கூலில் இப்போ போனால் நீங்கள் வந்து ரெகுலர் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அங்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒழுங்கு இதெல்லாம் இருக்காது, அங்கே நீங்கள் ரெகுலராக தான் இருந்து ஆகணும். அங்கே வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ஸ்கூலில் எனக்கு வந்து ரொம்ப பெரிய பேர் என்ன, பக்தி, பழம், பாஸ்டர், பழம், பால் இப்படிலாம் பேசுவாங்க. அதனால் நான் ரொம்ப செலக்டிவாக இருப்பேன். டு பி ஃப்ரேங்க், எனக்கு வந்து ஒரே ஒரு கிறிஸ்தவ நண்பன் சுதாகர்னு படித்தான், நான் அவங்க கூட மட்டும் பேசுவேன், அப்படியே உட்காந்துருப்பேன், எதுலேயும் பெருசாக கலந்துக்க மாட்டேன். என்கிட்ட வந்து யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. வீட்டில் ரொம்ப என்னை எங்கள் அம்மா ரொம்ப சொல்லி வளர்த்தது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸே வேணாண்டானுவாங்க. தெரியல, எனக்கு அப்படி பெருசாக ஒன்றும் செட் ஆகலை. எப்போவாது அதை யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம், சரியாக லைஃப் வாழல? இல்லை, ஐ மீன் ஸ்கூல் டைம்ஸ் என்கிட்ட நிறையா இந்த யூத் மீட்டிங்கில் என்னை அப்படி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் என் லைஃப்பில் கர்த்தருடைய பெரிய கிருபையில் என்னை ஆண்டு அந்த மாதிரி ஒரு இதில் விடவே இல்லை. சும்மா கடந்தால் தானே அந்த எண்ணங்கள்லாம் வரும். ஒரு வேறு பிரித்த வாழ்க்கை அப்படி சொல்லலாம். அதாவது அப்படி நான் போய் எதுமோ பக்தியாக வாழணும்லாம் வாழலை. ஆமாம், சராசரி வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய கிருபையில் தேவன் நிறைய விஷயங்களை என்னை காப்பாற்றிருக்கிறாரு, ப்ரொடெக்ஷன். ஆமாம், தேவனுடைய கிருபை. நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வேன், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணாமல் பைபிள் படிக்காமல் நம்ம ஓட ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்ம பாவத்தில் விழலாம், சோதனையில் தோற்று போகலாம். சோதனை வரும், எல்லாருக்கும் வரும். சோதனை வந்து வராது, சோதனையை வந்து எல்லோரும் பைபாஸ்லாம் பண்ண முடியுமான்னு சான்ஸே கிடையாது, எல்லாருக்கும் வரும். ஆனால் ஜெபமும் வேத வாசிப்பும் தேவனோடு நடக்கிற அனுபவம் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் பயப்படவே வேணாம். ஏன்னா தப்பிக்க போக்கையும் வைப்பார். ஏன்னா சோதனையிலே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுறதுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். ஸோ அந்த அனுபவத்தை என் லைஃப்பில் இன்றைக்கு வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன். காலையில் எழுந்து முதல்ல நான் ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டேன், ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டேன்னா அது யாராக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். ஸோ காலையில் ஆண்டவரை சந்திக்கிற அந்த நேரம் அது ஆண்டவருக்கு. ஸோ என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அதில் நடக்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார். அதனால் என்னை ரொம்ப அழகாக ப்ரொடெக்ட் பண்ணார். நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்களா மார்க்கு? இல்லை, நான் 10th ஃபெயிலு. நான் 10th. அப்போது உங்களோட படிக்கிற பிள்ளைங்க யோசிக்க மாட்டாங்களா நல்லா இயேசுங்கிற எதுவும்? அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. நான் ரொம்ப உடஞ்சி போனது வந்து அந்த ஒரு வாரம். ரோமர் 8:28 எனக்கு பிடிச்சமான வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள இடத்துல அன்பு குரலுக்கு சகல நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்னைய வந்து என் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் வந்தான். நான் நீ போய் ஃபெயில் ஆகிட்டேன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் 10th ஃபெயில் ஆகிட்டேன். படித்தா தானே பாஸ் ஆகிறதுக்கு, நான் படிக்கலன்றது தான் உண்மை. என்ன பண்ணீங்க? என்ன ரீசன்னா, சனிக்கிழமை ஆச்சுன்னா நான் ஊழியத்துக்கு போயிடுவேனே. சரி, சனிக்கிழமை ஆகிடுச்சுன்னா அது மண்டே என்ன பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் தப்பு இல்லையா? தப்பு தான் அது. அன்னைக்கு வைராக்கியம் போகணும் அப்படின்னு மற்ற நாளாக படிப்பேன். அதாவது எப்படின்னா பாஸ் ஆனால் போதுன்ற
இது பாஸ் ஆனால் போதும். அப்படி போனேன். 10th ஃபெயிலு. அப்புறம் ஒரு டுட்டோரியலை படித்தேன். +2 அந்த டுட்டோரியல் பிரின்சிபல் வந்து சொன்னார், டே நீ நல்லா படிக்கிற, நீ நல்ல பையன், +1 படிக்க வேணாம், +2 இங்கேயே படித்து அப்படியே வந்துடுறாரு. நான் போய் படிக்க ஆரம்பித்தேன். அவர் அப்போ தான் எனக்கு தெரியும் +2 உடைய சேலஞ்ச் எனக்கு தெரிஞ்சுது, டுட்டோரியலுடைய சேலஞ்ச் எனக்கு தெரிஞ்சுது. என் கூட படித்தவங்களில் நான் தான் இருக்கையிலே சின்ன பையன். எல்லாம் 20 வயசு 25 வயசு 17 வயசில் படிக்கிறது நான் ஒருத்தன் தான். ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸ்மோக் பண்ணலன்னா நீ ஆம்பளே இல்லைன்னு ஒரு நாள் என்னை எல்லாரும் முன்னாலையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க. அன்னைக்கு நான் டுட்டோரியல் விட்டு வெளியே வந்தேன். வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா என்னை டெய்லி நிர்பந்திக்கிறது ஸ்மோக் பண்ணேன்னு. ஒரு நாள் எல்லா பெண் பிள்ளைங்கள் எல்லாரும் முன்னாலையும் நிற்க வச்சு, இனி ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஸ்மோக் பண்ணுடா அப்படின்னு கண்ணை மூணா தண்ணி வந்துடும், சென்சிட்டிவான வயசில். அப்புறம் நான் வந்து அங்கே எங்கள் வீட்டுக்கு வர வழியில் ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதில் உட்காந்து நான் ரொம்ப அழுதேன். அது வீட்டுக்கு வந்துட்டு நான் சொன்னேன், நான் இனிமேல் போகல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு லேப் டெக்னீஷியன் ஒரு அண்ணன் தான் எனக்கு காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எடுத்தாங்க. இல்லை இதை வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபெயில் ஆகிற, +2 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற, இப்போ உன்னை ஊழியத்துக்கு அனுப்புனதே தப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்ணலையா? பண்ணலை, அந்த வேலை பண்ணல. பட் என்னென்னா 10th முடித்த உடனே நான் ஒரு ஊழியக்கார், சுந்தர் ஜான் ஒரு ஊழியக்கார் இருந்தேன். அவர்கிட்ட அது பெரிய கிருபை என்னென்னா, சொப்பனத்தில் என் கூட ஒருத்தர் உட்காந்து பேசினாங்க, நீ போய் சுந்தர் ஜான் அண்ணன் கூட, நான் கிட்டார் வாசிப்பேன், சுந்தர் ஜான் அண்ணன் கூட போய் நீ சேர்ந்துக்கணும். அப்படி நான் போய் அந்த அண்ணன்கிட்ட போய் 10th முடித்தோடனே அந்த அண்ணன் கூட சேர்ந்து, அந்த அண்ணன் ஊழியத்துக்கு போனால் நான் என்னை கூப்பிட்டு போவாங்க, கிட்டார் வாசிப்பேன், அவங்க ஆஃபீஸில் இருப்பேன். ஸோ மார்னிங்கில் மீட்டிங் இருந்தால் நான் ஈவினிங் போய் இந்த இவர்கிட்ட படிப்பேன். ஈவினிங்கில் எனக்கு மீட்டிங் இருந்துச்சுன்னா மார்னிங்கில் போய் இவர்கிட்ட லேப் டெக்னீஷியன்ட்ட போய் படிப்பேன், காமர்ஸ் எக்கனாமிக்ஸ். இப்படி தான் நான் +2 கம்ப்ளீட் பண்ணேன். ஆனால் சுந்தர்ஜான் அண்ணன் கூட என்னுடைய 15 வயசு முடித்த உடனே அந்த 10th லீவில் ஃபெயில் ஆன உடனே நான் போய் அவர்கிட்ட சேர்ந்துட்டேன். ஸோ அவர் கூட அவர் ஆஃபீஸில் இருப்பேன், நான் ஆஃபீஸ் பாயாக சேர்ந்தேன். அவருக்கு எல்லா வேலையும் செய்யணும், மீட்டிங்கில் கிட்டார் வாசிக்கணும், பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணணும், டைப் பண்ண கற்றுக்கிட்டேன், லெட்டர் எழுதுவேன், மேகசின் போஸ்டிங் போகணும், எல்லா வேலையும் ஆண்டவர் எனக்கு அங்கே கற்றுக் கொடுத்தார். ஸோ தேவன் என்னை வேற ஒரு காரியத்துக்காக பிரிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு, முன்குறிச்சிருக்கு. ஆமாம். என்னுடைய 21 வயசு வரைக்கும் நான் தானே கூட இருந்தேன். என்னுடைய 21வது வயசில் தான் என் கூட ஆண்டவர் பேசினார், உன்னுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்று. அந்த வார்த்தை தான் என்னை வந்து மாற்றிச்சு. ஒரே நாளில் 3 தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் என் கூட பேசினார். 21 வயசில். அப்போது ஒரு பெரிய அடையாளங்கள் கேட்டேன், கர்த்தர் ஒரு அடையாளத்தை காமிச்சார். ஒரு பெரிய ஹீலிங் ஒன்று நடந்துச்சு ஒரு மினிஸ்ட்ரியில். அதில் நான் ஆண்டவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய 21வது வயசில் 96 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நான் வந்துட்டேன். கர்த்தர் கிருபையில 30 வருஷத்தை முடிக்க போகிறேன். ஆனால் இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் இல்லை இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்போ வந்து மாடல்ஸாக இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாலாம் இன்றைக்கி நல்லா ரீச் ஆகிருக்கிறதுனால சில பேர்லாம் இந்த ஏஜில் இந்த மாதிரி வராங்க, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி எந்த தைரியத்தில் 21 வயசில் ஒரு வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், இல்லை வேலை போய்கிட்டே இந்த மாதிரி ஊழியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லாமல் தனி ஊழியமாக தேவனால் பிரிக்க எடுக்கப்பட்டு இனிமேல் நம்ம ஊழியம்தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை தைரியம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? இல்லை எப்படி வந்து அந்த தேவன் தான் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள்? ஒன்று வந்து தேவனோட நடக்க பழகிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு காரணம். கரெக்ட். கண்மூடித்தனமாக யாரும் சொன்னதுனால செய்யலை. அடுத்தது மினிஸ்ட்ரியில் இன்றைக்கு கூட நீங்கள் இன்றைக்கி நினச்சா யார் வேணால் ஊழியத்துக்கு வரலாம். பட் இந்த 30 வருஷத்துக்கு முன்னால் இது வந்து ஒரு சேலஞ்ச், பெருசாக அங்கீகாரம்லாம் இல்லை. கரெக்ட். ஒரு மூத்த ஊழியக்கார்ட்ட போய் நான் வந்து சுவிசேஷகனாக நான் வரப்போகிறேன்னொடனே என்னை உட்கார வச்சு பேசினார். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்துக்கோ, சுவிசேஷகனுக்கு மதிப்பு கிடையாது, நீ பாஸ்டர் ஆகிடு, நான் வேணால் என்னுடைய ஒரு பிரான்ச் வச்சு உனக்கு வச்சு தரேன் அப்படின்னு சொன்னார். சபையை பார்த்துக்கோ. ஆமாம், சபையை பார்த்துக்கோ. இல்லை நான் சுவிசேஷகன். நீ யோசிப்பா, யாரோ ஒரு சுவிசேஷகனை பார்த்து நீ முடிவு எடுத்துட்ட. நான் சொன்னேன், உங்களை பார்த்து நான் பாஸ்டர் ஆகணும்னு நான் நினைக்கல, நான் எனக்கு ஏன் அழைப்பு இதுதான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். மிஷினரிஸ் வந்து என்னைய பேசினாங்க. ஏன்னா என்னுடைய வீட்டில் நிறையா மிஷினரிஸ் சார்ந்த நிறையா கூட்டங்களுக்கு நாங்கள் போவோம். சண்டே சர்வீஸ் முடித்தோடனே, கொயர் ப்ராக்டிஸ் முடித்தோடனே, யூத் மீட்டிங் முடித்தோடனே யாராவது ஒருத்தர் வீட்டில் மிஷினரி கூடுகை நடக்கும், மிஷினரி ப்ரேயர் நடக்கும். நாங்கள் அங்கே போயிடுவோம், போய் ஆகணும். போயிட்டு அங்கே ஜோம் பண்ணுவோம், மிஷினரி ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க.
ஸோ அப்போ என்னை பார்க்குறவங்க, டே நீ ஊழியத்துக்கு வந்துட்டு தம்பி, வட இந்தியாவில் இவ்வளோ தேவை இருக்குது, தேவையில்ல இடத்துல நீ ஊழியத்துக்கு வரலாமே, நீ வான்னு சொல்லி என்னை அப்படியெல்லாம் உட்காந்து பேசினவங்க இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு நான் அந்த நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி வந்து என்னை யாருமே வந்துட்டு நீ மிஷனரியாவா இல்லைனா ஒரு பாஸ்டராவா இப்படிலாம் சொல்லும்போதும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா என்னுடைய அழைப்பில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். சுவிசேஷகன் தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணீங்க. எங்கே எப்படி இதெல்லாம் என்ன செஞ்சேன்னா, சுவிசேஷகன் அப்படின்ற ஒரு அழைப்பு தெரிஞ்ச உடனே நான் வந்து நிறையா முதல்ல ஒரு 7 வருஷம் ஆந்திராவுடைய பார்டரில் நிறைய ஊழியங்களுக்கு போக ஆரம்பித்தேன். பப்பட் ஷோஸ் போடுவேன். பப்பட் ஷோஸ் இன்றைக்கும் நான் பப்பட் வச்சுருக்கிறேன். ஸோ பப்பட் ஷோஸ் போடுவேன். அங்கே ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சான், ஹட்சன் குமார்னு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய மினிஸ்ட்ரீஸை நாங்கள் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிஸ் இதில் ஈடுபட ஆரம்பித்தோம். அப்புறம் நம்ம வள்ளூர் கோட்டை பக்கத்தில் ஒரு 4 சென்டரில் நாங்கள் சண்டே ஸ்கூல் எடுக்க ஆரம்பித்தோம். சரி, எப்படின்னா நான் ஊழியம் ஆரம்பித்த டே 1லேருந்து ஒரு நாள் ஃப்ரீயாக வச்சா அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணணும். ஸோ மண்டே ஈவினிங்னா ஒரு வீட்டில் காஸ்பல் மீட்டிங், வீக்கெண்ட்ஸ்னால் கிராமத்துக்கு போயிடுவோம். சம்டைம்ஸ் வீக் டேஸில் கிராமத்துக்கு கூட்டு போவாங்க. ஒரு 3-4 டீம், எல்லாம் மேஸ்வே, எலிபி பிரகாசி, இன்னொரு தாம்பத்தில் ஒரு டீமு, இது மாதிரி இன்னொரு 4 டீம் எங்களை கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. வந்து செவ்வாய்க்கிழமை வரும், பிஸினா பிஸி. சிலவங்க கேட்பாங்க, ஏப்பா என்னப்பா அதுக்குள்ளே நீ இவ்வளோ பிஸி ஆகிட்டப்பான்னுவாங்க. டீம் கிடச்சிட்டாங்களா உங்களுக்கு? 2 பேர் தான், நாங்கள் 2 மேன் ஆர்மி தான். ஓகே, நானும் குமார், நாங்கள் 2 பேரும் போவோம், ஸ்கிட்டு போடுவோம், ஊழியம் செய்வோம், இப்படி போக ஆரம்பித்தோமே தவிர சண்டே ஆச்சுன்னா ஒரு இடத்துல எங்கேயாவது பிரசங்கம் பண்ண போவேன் சண்டேஸில். அப்புறம் இது மாதிரி கிராம ஊழியத்துக்கு போவேன். அப்புறம் விபிஎஸ் டைமில் ஒரு 10 நாளில் 12 நாளில் 5 சென்டரில் நாங்கள் விபிஎஸ் நடத்துவோம். இந்த ஆந்திரா பார்டரில் ஆந்திர கிருபையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை தவிர மற்ற எல்லா தமிழ்நாட்டு மாவட்டங்களையும் கிராமங்களிலும் நாங்கள் அதிகமாக கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் பப்பட் ஷோ போட்டு ரோட்டில் மக்களை கூட்டி, பப்பட் ஷோவில் குழந்தைங்களுக்கு போட மாட்டோம், பெரியவங்களுக்கு போடுவோம். பெரியவங்க எல்லாம் வந்து நிற்பாங்க. பெரியவங்களுக்கு நாங்கள் பப்பட் ஷோ போட்டு இப்படி எங்களுடைய ஊழியத்தினுடைய துவக்கம் இருந்ததுனால, சரி மினிஸ்ட்ரி ஆண்டோடைய பெரிய கிருபையினால் சும்மா உட்காந்து இன்றைக்கி நிறையா பிரச்சனை என்னென்னா, இளம் ஊழியர்கள் ஊழியத்துக்கு வந்துட்டு அவங்க சண்டே மட்டும்தான் பிஸியாக இருப்பாங்க. சாட்டர்டே ட்ராவல் பண்ணுவாங்க, சண்டே பிரசங்கம் பண்ணுவாங்க, திருப்பி சண்டே டு சண்டே அவங்க வந்து வீக் டேஸில் என்ன ஊழியம் செய்கிறாங்கன்னா தெரியாது. ஆனால் ஃபுல் டைம் ஊழியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதனால தான் என்ன சொல்லுவேன்னா, நான் ரொம்ப நான் வந்து நீ வா ஊழியத்துக்கு வா, ஆனால் வேலை செஞ்சு இல்லை மண்டே டு சாட்டர்டே நீ என்ன பண்ண போகிற? அப்புறம் இது பார்ட் டைம், இதுக்கு பேர் வந்து ஊழியம் பார்ட் டைம் ஆயிடுச்சு. அதனால் தயவு செய்து வேலை பாரு. ஒரு நாள் வரும், அன்றைக்கி வந்துட்டு ஊழியம் செய்யணுமா, ஊழியத்தை விட முடியாது அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வரும். ஊழியம் செஞ்சு தான் ஆகணும், வேலை வேண்டாம், ஏன்னா இது ஊழியம் முக்கியம் அப்படின்னு அன்னைக்கு வேலையை விட்டுரு. அது வரைக்கும் இல்லைன்னா வீட்டில் உட்காந்து சோம்பேறி ஆகிடுவோம். கரெக்ட். கொஞ்ச நாளில் தொப்பை போட்டுருவோம், தூங்கி தூங்கி சாப்பிட்டு. கரெக்ட். அதனால் நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய இன்றைக்கு வரைக்கும் என் பாலிசி என்னென்னா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கணும், 12 ஹவர்ஸ் உழைக்கணும். 12 மணி நேரம் நம்ம உலக பிரகாரமாக 12 மணி நேரம் உழைக்கிறோம்ல, அப்போ ஊழியக்காரங்க உழைக்கணுமே. இப்போ ஊழியக்காரங்க எவ்வளோ நாள் வேலை செய்கிறோம்? காலைல எழுந்தேன்னா காலைல குளித்து ஜோம் பண்ணி மெடிடேஷன் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துருட்டேன்னா, ஆஃபீஸில் மற்ற ஸ்டாஃப் மாதிரி நான் கூட உட்காந்துருப்பேன். நாளில் போகிறது, மத்தியானம் தூங்குறது என் லைஃப்பில் கிடையவே கிடையாது. சாயங்காலம் அதோடு போய் பைபிள் காலேஜ் டீச் பண்ணணுமா, மற்ற ஊழியங்கள் போகணுமா, இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி ஓடிடுவேன். நான் தூங்குறது 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு படுப்பேன், தூங்குவேன் நைட்லேயும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரில் அவர் கணக்கு கொடுக்கணும். எனக்கு பாஸ் யாரும் இல்லை, அவர் ஒருத்தர் தான். ஸோ என் பாஸுக்கு நான் வந்து கணக்கு கொடுக்கணும். அந்த உக்ரானத்துவம் வந்து ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆண்டக்காக ஏதாவது செய்யணுன்ற துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சுவிசேஷகராக மாறிட்டீங்க, பகுதியெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதில் வந்து என்னென்ன பண்ணலாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் தடைகளும் ஆதரவும் எப்படி இருந்தது அந்த பீரியட்? ஆதரவுகளை விட எதிர்ப்புகளும் தடைகளும் நிறையா. எனக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த தடை, எதிர்ப்பு, போராட்டம், நம்மளை சும்மா தீண்டி பார்க்குறது, பின்னால் பேசுகிறது, இதெல்லாம் வந்தது தேவன் அனுமதிக்காமல் ஊழியக்காரன் வாழ்க்கையில் வராது. அதுதான் என்னை செதுக்குனது. ஒளி படணும்ல. ஆமாம். அது வந்து அடி வேலை தான் செய்யும். அடித்தா எங்கே போவோம்? அப்பாட்ட போய் அழ முடியுமா? அம்மாட்ட அழ முடியுமா? ஒரு நாளும் எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டேன்.
போவேன். எனக்கு சிலமேட்டில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே அந்த போய் ஜெபம் பண்ணுறதுக்கு அங்கே போவேன். ஆல்டரில் போய் முட்டி போட்டு நல்லா அழுதுட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு வந்துடுறது. அதில் ஒரு பாடம் கற்றுக்கொள்வோம். இது என்னுடைய ஊழியத்தில் தேவனுடைய கிருபையில் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பாடம். இதனால் ஊழியத்தை விட்டுருவேன், இல்லை போயிடலாம், திரும்பி வேலைக்கு போயிடலாமா, இல்லை அந்த மாதிரி வந்ததில்லை. அந்த தடை எதிர்ப்புலாம் வெளியே இருந்து வந்ததா உள்ளே இருந்து வந்து? ரெண்டு பக்கம் வரும். ரெண்டு பக்கம் கிறிஸ்தவ வட்டாரத்துலேருந்து வர தடை பிரச்சனை தான் பெருசாக இருக்கும். அதுதான் நமக்கு அதுதான் நமக்கு வலி எடுக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க பேசுகிறது தான் வலிக்கும். எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிப்பாங்க. நம்ம வெளியே இருந்து வரப்போ நம்ம உபத்திரம்னு எடுத்துப்போம், ரத்த சாட்சின்னு ஒரு வைராக்கியம் வரும். ஏன்னா வைராக்கியமாக தான் நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் உள்ளேருந்து வரும்போது நம்ம எங்கேயும் போய்ட்டு அழ முடியாது. அதுதான் தேவனை சார்ந்து வாழ்றதுக்காக தேவனே அனுமதிப்பார். சரி. அதனால் இது எல்லா ஊழியக்காரனுக்கும் இது இல்லை பிரதர், எனக்கு அப்படிலாம் பிரச்சனையே இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னு அர்த்தம். ஓகே, அன்னைக்கு செவி வழி தான், எங்கேயோ யாரோ ஏதாவது சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள பார்க்குறப்போ இல்லை நமக்கு பின்னாடி பேசுவாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா உலகத்தில் ஒருத்தரை பற்றி ஈஸியாக அவதூறு பரப்ப முடியுது. அது ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். கண்டிப்பாக ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஊழியக்காரரும் அதை ஓவர் கம் பண்ணுறதுன்றது இன்றைக்கி மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கு உங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறது ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்படுத்துகிறேன். நமக்கு விரோதமாய் வருகிற அவதூறுகள் உண்மையாக இருந்தால் திருத்திக் கொள்ளணும். பொய்யா இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவன் போயிடணும். உண்மையாக இருந்தால் திருத்தணும். இல்லையா கற்றுக்கு முன்னால் நான் ஃபைன், ஐ எம் ஃபைன். ஆனால் இது மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்கல்ல. சரி, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, என்னை குறித்து என் மேலே இருக்கிற அக்கறையை விட என்னை ஊழியத்துக்கு அழைச்சவர் எவ்வளோ பெரிய அக்கறை வச்சுருப்பாங்க. அவர் என்னை விட்டுருவாரா? எத்தனையோ நாளில் எனக்காக யுத்தம் பண்ணிருக்கிறாரு, எனக்காக நின்றுக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. கொஞ்ச நாளில் நம்ம அடுத்த சில நேரம்லாம் நான் பார்த்துருக்குறேன், எனக்கே என் காது கேட்க பேசியிருக்காங்க, எப்படி வளர்ந்து பார்க்கலாம் இந்த ஊழியம்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னால் 30 வருஷமாக ஊழிய கர்த்தர் என்னை உயர்த்தி தான் வச்சிருக்காரே தவிர சரி உயர்வுக்காக நான் செய்யலை ஊழியம். அந்த 30 வருஷமாக ஊழியம் பண்ணுறோங்கிறதே இந்த அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு கற்றுக் கொடுக்குற அனுபவங்கள், அது தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால் எனக்கு விமர்சனங்கள் கண்டிப்பாக உண்டு. விமர்சனங்களை யாரும் கடந்து போக முடியாது. விமர்சனங்களுக்கு சவுல் கேளாதவனை போல் இருந்தார். இவன் ஆரம்பி ரட்சிக்க போகிறான்னு பெலியாளின் மக்கள் சொன்னாங்களாம், ஒர்த்லெஸ் பீப்புள். ஆனால் எல்லா விமர்சனத்தையும் அப்படி எடுக்கக்கூடாது. நமக்கு வர விமர்சனங்களில் நம்ம காது கொடுக்கணும். இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். நமக்கு தெரியும்ல, நம்ம மனசாட்சி தெரியும்ல. பொய்யா தூக்கி போட்டுரு, உண்மையாக திருத்திக்கோ, அவ்வளோதான். ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வேணும், அந்த சப்மிசிவ்னஸ் இருக்கணும். நீங்கள் அன்னைக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி உங்களுடைய ஊழியத்தில் நான் இதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதுக்காக தான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒப்புக்கொண்டதுனால இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு ஒரு சொந்தமாக சபை இல்லை, சுவிசேஷகனாக தான் இருக்கிறீங்க. ஆனால் 57 சபைகள் கட்டியிருக்கிறீங்க. இந்த அழைப்பா, இது தரிசனமா, இல்லை இது வைராகியமா, எப்படி எடுத்துக்கலாம்? இது தரிசனம். இது தரிசனம். நான் திருவேற்காட்டில் ஒரு சர்ச்சு பயனியர் மினிஸ்ட்ரி பண்ணேன். 96 ஊழியத்துக்கு வந்தேன். 97 பயனியர் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தோம் அவனுடைய கிருபையினால். அங்கே பண்ணி ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 90 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தருக்குள்ளே நடத்த உதவி செய்தார். இன்றைக்கி அங்கே சர்ச் இருக்குது. அங்கே எனக்கு எதிராக நின்றவர் இந்த சர்ச் இந்த மீட்டிங் அங்கே போய் ஒருத்தர் வீட்டில் மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங் நடத்துனதுனால அவங்க மனைவியை போட்டு அடித்து துன்பப்படுத்தின அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கி அவர் தான் சபை பாஸ்டர். ஸோ அவர்கிட்ட அந்த சர்ச்சை குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ நான் பயனியர் மினிஸ்ட்ரி நிறையா பண்ணியிருக்கிறேன். பயனியர் மினிஸ்ட்ரி பண்ணி சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணோடனே அவங்க கையில் கொடுத்துட்டோம். அதில் அது மாதிரி இன்றைக்கி 57 சபை. எல்லா சர்ச்சும் அப்படி கிடையாது. அது ஒரு டைம் ஆரம்ப காலங்கள். சரி. அப்புறம் இலங்கையில் அது மாதிரி ஒரு பயனியர் மினிஸ்ட்ரி பண்ணி அம்பாறை மாவட்டத்தில் ஒரு சர்ச்சை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு சர்ச்சை கட்டி அங்கே ஊழியம் செய்கிறவங்க கையிலே கொடுத்துட்டோம், வந்துட்டோம். ஆனால் கஜா புயல் டைமில் என்னுடைய கிருபையில் 12 சர்ச்சும் 2 பாஸ்டர்ஸ் வீடையும் நம்ம அவங்களுக்கு எல்லாமே இடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் 12 சர்ச்சை கெட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார்.
கஜா டைமில் 2016 இல்லை பாதிக்கப்பட்ட சபைகளா புது சபைகள்? பாதிக்கப்பட்ட சபை, பாதிக்கப்பட்ட சபை. பாதிக்கப்பட்ட சபைகள். ஸோ அதெல்லாம் கட்டி இது பண்ணுறதுக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறம் எல்லாமே திரும்ப மினிஸ்ட்ரி எப்படி ஓடிட்டு இருக்கும்போது நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கன்வென்ஷன் போயிருக்கும்போது அங்கே என்னை வந்து ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது என்னை ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார். ஊழியர் செஞ்சவர் யாருன்னா தியோஃபிலஸ் ரேனியஸ் அப்படின்னு ஒரு ரெவரண்ட், ஒரு ஐயர். அவர் வந்து சுமார் 320 சர்ச்சு கட்டியிருக்கிறார். வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 13 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். அப்புறம் 42 வயசில் அவர் இறந்துட்டார். அவரை கேள்விப்படுறீங்க? அவரை இந்த சர்ச் யார் கட்டினா, எப்போவுமே பொதுவாக எந்த சர்ச்சுக்கு போனாலும் என்னுடைய இந்த 30 வருஷம் ஊழியத்துலையும் மெயின்லைன் சர்ச்சஸ் போகும்போதெல்லாம் யார் கட்டினா, எந்த மிஷினரி வந்தாங்க, எவ்வளோ நாள் இங்கே தங்கியிருந்தாங்க, அப்போது அந்த சர்ச்சுடைய நிலைமை என்ன, 100 வருஷத்துக்கு முன்னால் அந்த சர்ச் எப்படி இருந்துச்சு, அப்போ என்ன விதத்தில் வளர்ந்துருக்கு இந்த சபை, இது எல்லாத்தையும் உட்காந்து நான் பார்ப்பேன், வரலாறு எழுதுவேன் உட்காந்து. அப்போது நான் போகிற இடமெல்லாம் ரேனியஸ் ஐயர்னே. அப்போ ஒரு சர்ச்சில் போய் நான் அழுதேன், ஆண்டவரே என்ன நடக்குது, நான் என்ன செஞ்சிட்டேன், அதில் ஒரு 12 சர்ச்சு, அதில் ஒரு 2 சர்ச்சு, 14 சர்ச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, நான் ஒன்றுமே செய்யலையே சாமி. அப்போ எனக்கு வந்து ஆண்டவர் வந்து என்னை பாரப்படுத்தினார். நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஒரு 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 கிராமத்திலே 90 பேர், 90 பேர் அவ்வளோ பேரை சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்நானம்லாம் எடுத்துருக்குறோம். 14 வயசுலேருந்து தேவனுடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்குறோம். 21 வயசுலேருந்து சுவிசேஷகனாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு காரியம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்க வைக்கிது. இன்றைக்கி கூட கர்த்தருக்கு முன்னால் சொல்கிறேன், நான் வந்து இன்னைக்கு செஞ்சது வந்து நான் சந்தோஷப்பட்டுட்டேன்னா அன்றைக்கி என் ஊழியம் முடிஞ்சிடும். நான் வந்து ஒன்றுமே செய்யலை, வெளியே பார்க்குறதுக்கு செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் செய்யலை. ஏன்னா என்னை செய்ய வைக்கிறாரு, செய்கிறதுக்கு வாய்ப்புகள் தராரு, நான் செய்கிறேன். ஆனால் நான் இன்னும் அச்சீவ் பண்ணலை. எனக்கு அந்த ஒரு வலி இருந்துட்டு தான் இருக்குது, ஏக்கம் இருக்குது. அப்போ நான் வந்து ரொம்ப நான் அந்த ஆல்டரில் முட்டி போட்டு நான் ரொம்ப அழுதேன். அப்புறம் சொன்னேன், 50 வயசு ஆக போகுது, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, கிருபை தாங்க. 50 வயசுக்கு நான் பிறந்த நாள்னு ஒன்று கொண்டாடினேன்னா 50 சர்ச்சை நான் கட்டி முடித்தேன்னா நான் வந்து பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டோடைய கிருபை 2018, 19, 20 அதுக்குள்ளே கர்த்தருடைய கிருபையில் சர்ச்சஸ் கடன் எழுப்ப ஆரம்பித்தோம். அப்புறம் எனக்கு இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் தான் 50 வயசு நான் கடந்தேன். அன்னைக்கு 50 சர்ச்சை முடித்து 51 சர்ச்சு அடிக்கல் கட்டிட்டேன். அல்லேலூயா. அதை எப்படி டார்கெட் வச்சு பண்ணீங்களா, இல்லை திரும்பி பார்த்தா நம்ம அன்னைக்கு ஒப்பு கொடுத்தபடியே நடந்தது? ஒப்பு கொடுத்தது செய்யணும். ஒன்று நானே சொல்கிறேன், தரிசனம் நிறைய பேருக்கு தரிசனம் இருக்குது, தரிசனம் இருக்குது, நாங்கள் உங்கள் பாட்டில் இருக்குது, விஷன் அது வராது. நம்ம போகணும், நம்ம வேலையே செய்யாமல் நம்ம உட்காந்துருந்தோன்னா நம்ம விஷன், நிறைய பேருடைய விஷன் வேஸ்ட் ஆகிறதுக்கு ரீசன் அதுதான். உழைக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம உழைக்கணும். அரசியல்வாதியை சொல்கிறாங்கல்ல உழைப்புன்னு, நம்ம இதை நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பிரயாசமும் இருக்கணும், பிரார்த்தனையும் இருக்கணும், ஜெபமும் இருக்கணும். இல்லை இங்கே இது வந்து ஒரு மித் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மேஜிக் மாதிரி. ஆண்டவர் செய்வார், தேவன் செய்வார், தரிசனம் கொடுத்தா அவர் செய்வார், தரிசனம் கொடுத்தா செய்வார். ஆனால் யாரை கொண்டு செய்வார்? நம்மளை தான். நம்ம தூங்கிட்டு இருந்தா, நம்ம இயங்காமல் ஏதோ நடக்கும், வேலை செய்யாமல் ஒன்றும் நடக்காது. நிச்சயம் நம்ம வேலை செய்யலை, நம்ம இறங்கலை, நம்ம உழைக்கலைன்னா உழைக்க தான் ஆகணும். அதுக்குரிய ப்ரொவிஷன்ஸை கத்த தருவார். அதனால் ஆண்டோடைய கிருபையில் இப்போ 2 நாளைக்கு முன்னால் மே மாதம் 10ஆம் தேதி தேவனுடைய பெரிய கிருபையினால் 57வது சர்ச்சை முடிச்சிட்டோம். இப்போ 7 சர்ச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஜூனுக்குள்ளே நான் அதை முடிச்சிடுவேன். இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 100 முடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எவ்வளோ சபைகள் பண்ணணுன்னு இருக்கீங்க? அதான் அப்படி இல்லை, இந்த வருஷத்தில் ஒரு 100 ஆண்டு ஆயுசியும் கிருபியும் கொடுத்தாருன்னா அடுத்த வருஷம் சும்மா இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா அந்த 14 சர்ச்சு மட்டும்தான் நான் வந்து ஒன்றுமே இல்லை, இனி அந்த கிராமத்தில் சர்ச்சு கட்டி தான் ஆகணும் போது அவசரமாக புனரமைக்கிறதுக்குள்ளே புதுசாக தான் கட்டணும். ஓகே. ஆனால் சுற்றி கிராமங்கள், சேலஞ்சான ஏரியாஸ், அதனால் நாங்கள் அப்படி கட்டினோம். ஆனால் அதுக்கப்புறம் கட்டின சர்ச்சஸ் எல்லாமே
நான் கர்நாடகாவில் ஒரு சர்ச் கட்டும்போது எங்களுக்கு ஒரு பெரிய என்னை ரொம்ப பாதித்த விஷயம். நான் ஒரு ஃபாஸ்டிங் போயிருக்கேன். சுமார் 250 பேர் அந்த சின்ன இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தார் பாஸ்டர். உங்களுக்கு சர்ச்சு நான் இடம் இருக்கியா கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி உங்கள் ஏரியாவில் எவ்வளோ சர்ச் இருக்குன்னு கேட்டேன். 40 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச் கூட இல்லை. நமக்கு அண்டை மாநிலம் 40 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச் கிடையாதுன்னா, அப்போ நான் இந்த தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நான் ஆகாயத்தை அடிக்கிறேன்னா சிலம்பம் பண்ணுறேன். சொன்னேன் சர்ச்சை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. கல் வச்சு ஜோம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டேன். ஆரம்பிச்சிருவோம். அடுத்த 3 மாதத்துல இந்த சர்ச்சை முடிக்கணும் சொல்லிட்டு வந்து ஜோம் பண்ணோம். அதாவது விசுவாசம். நான் எங்கேயும் போய் சர்ச்சு கட்ட காசு கொடுங்கன்னு கேட்கல. ஜோம் பண்ணுவேன். ஐயா சர்ச்சு ஏதாவது கட்டுறதா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இப்படி கர்த்தர் 500 ரூபாய் கொடுக்குறவங்க. என்ன சில நேரம் நான் முடித்த உடனே சர்ச்சு டெடிகேஷன் முடித்தோடனே வாட்ஸ்அப்பில் போடுவேன். என்னை கேட்டிருக்காங்க ஏன்ப்பா வாட்ஸ்அப்லலாம் போடுறீங்கன்னு. வாட்ஸ்அப்பை பார்க்குறவங்க 100 ரூபா கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியணும்ல. அதனால் நான் வந்து தேங்க் பண்ணுவேன். யாராவது ஒரு சர்ச்சு ஃபுல்லாக பொறுப்பெடுப்பாங்க. ஆனால் என்ன அன்றைக்கி முடிவு எடுத்தேன்னா 10 கிலோமீட்டருக்கு சர்ச்சு எங்கே இல்லையோ அங்கே தான் கட்டுவேன். 10 கிலோமீட்டர் சுற்றளவில் சபை இல்லையா அங்கே தான். இது வரைக்கும் அப்படி தான் கர்த்தருடைய கிருபையில் இந்த சர்ச்சஸ் எல்லாமே இது வரைக்கும் அப்படி தான் கட்டியிருக்கிறோம். இப்போ ஒரு சர்ச்சு ராஜஸ்தானில் ஒரு சர்ச்லாம் பாலின்ற ஊரில் 75 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச் கூட இல்லை, அங்கே கட்டணும். இப்போ அங்கெல்லாம் எதிர்ப்புகள் இருக்குங்கிறாங்க. எதிர்ப்புலாம் இருக்குதான். எப்படி வந்து சபைகள் நம்ம கட்டும் போதே வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ மே மாதம் 10ஆம் தேதி சத்தீஸ்கர் சர்ச்சு திறக்கக்கூடாதுன்னு முந்தின நாள் நைட் சொன்னாங்க. நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன் போயிடலாம் நம்ம 2 பேரும் போயிடுவோம், போய் பார்த்துருவோம். எங்கே போயிடுவோம்? அந்த கிராமத்துக்கு போனோம். ஆனால் அதுக்குள்ளே காத்த சூழ்நிலையை மாற்றினார். திறந்து மீட்டிங் முடிச்சுட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தாச்சு. சில சர்ச்சஸ் 2 கிலோமீட்டருக்கு முன்னால் போகும்போது தான் சொல்லுவாங்க அந்த ஊர் மக்கள் தயவுசெய்து வந்துடாங்க, போலீஸ் ஒரு பக்கம் மாப் ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க திருப்பி வந்திருக்கோம், வருத்தமாக இருக்கும். அடுத்த 1 மாதத்தில் அந்த சர்ச்செல்லாம் திறந்துருக்கோம். அதில் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். இருக்கும். கர்த்தர் கிருபையில் அயோத்தியாவில் சர்ச் திறந்தோம். அப்போ கேள்விகள்லாம் வரும்ல, தேவன் கொடுக்கலையோ இது, அதாவது வருது தேவ சித்தம் இல்லையோ, வேதம் எனக்கு வராது. எனக்கு 100% வந்து பொதுவாக இது பொதுமக்களுக்கு வரும். சிலவங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா சரியாக ஒழுங்காக பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். இந்த ஆரம்ப கால ஊழியங்களில் நான் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ்னால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக வரும். தேவன் அனுமதிப்பார். ஒரு ஊழியத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஸோ அந்த நாளில் எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள், இன்றைக்கும் இருக்குது ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால அதை நம்ம யார்ட்டையாவது நம்ம ஷேர் பண்ணி ஜோம் பண்ணுங்கன்னா கர்த்தர் பார்த்த தரிசனம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் வராதே. இஃப் இட் இஸ் ஃப்ரம் காட் தென் காட் வில் ப்ரொவைட்னுவாங்க. சரி பவுலுக்கு வந்துச்சா இல்லையா, பட்டினியாக இருக்கேன்னாரே, அப்போ அவர் ஊழியம் தப்பா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது தேவ பக்தியாக நடக்க மனதாக இருந்தாலே நம்ம உபத்திரப்படுவோம். இதெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் தேவன் சரி இப்போ நீ எப்படி இருக்க பார்ப்போம், நேற்று என்னைய சார்ந்திருந்தல இன்னைக்கு எப்படி இருக்கிற பார்ப்போம் அப்படின்னு என்னைய ஆண்டவர் வந்து. ஆனால் இன்னைக்கு இதை கூட பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை பெரிய ஊழியக்காரங்க கொடுக்கறதுலாம் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறோமாங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்துருக்கு. அதான் நான் என்ன சொல்கிறேன், எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை என்ன நம்மளை அழைச்சது கர்த்தர் தான். ஃபினான்ஸ் அப்படிங்கிற காரியத்தை பேசுறதுக்கே ஒன்று இந்த ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தா அவங்ககிட்ட நம்ம என்னமோ எதிர்பார்க்குறோமோ அப்படின்னு. நம்ம அவங்ககிட்ட இந்த படிக்கிறதுக்கோ இல்லை இந்த சூழ்நிலை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக பேசுகிறோம். வெரி ட்ரூ பிரதர். இந்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட்ட விஷயம் என்னென்னா சரியான மென்டர்ஸ் கிடைக்காதான் பிரச்சனை. இன்றைக்கி வளர ஊழியக்காரெல்லாம் கூட உட்கார வச்சு இங்கே வா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சூழ்நிலை வரும். எனக்கு கர்த்தர் கிருபையில் நல்ல ஊழியக்காரங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் சாயபுரத்தில் எங்கள் அம்மா ஊர் அது. சாயபுரத்தில் மோசஸ் சாலமன் ஒரு தேவ மனுஷன் 3 பேரை மறிச்சவங்களை உயிரோடு எழுப்பினவர். உலகத்துக்கே தெரியாமல் வாழ்ந்தவர். அப்படியே அமைதியாக இருப்பார், மேலே உட்காந்துருப்பார். அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக கிடைச்சார். எனக்கு ஒரு நல்ல மென்டர். மறிச்சிட்டார் கர்த்தருக்குள்ள. அப்புறம் நான் சூளைமேட்டில் ஜோம் பண்ண போகும்போதெல்லாம் எனக்கு என்னுடைய தாத்தா வந்து யாருன்னா நெல்லை ஜபராஜ். சரி அவர்கிட்ட போவேன். என்னடே நல்லா இருக்கியாடா, ஜோம் பண்ணியாடா, எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணடா, முட்டி காய்ப்பு பிடிச்சிருக்காடா, அப்படி தான் கேட்பார்.
தொண்டை கட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ணு இப்படி தான் பேசுவார். உனக்கு தொண்டை கட்டக்கூடாது, 3 நாள் கத்திட்டு போயிருப்போம், தொண்டை கட்டாமல் எப்படி இருக்கும். ஆனால் சொல்லுவார் எதுக்குன்னா ஜெபி 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 ஜெபின்னுவாங்க. அப்போது ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வரதான் செய்யும். அந்த டைமில் நீ கத்துற சாரியான்னு அவர் பார்ப்பார். சரி, இப்படி சொல்லி கொடுத்த ஆட்கள் இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீ வா கத்துறவனை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வதிக்கப்படலைன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு ஒன்று பயமுறுத்துறது, இல்லைன்னா கிரேஸு அந்த ஹைப்பர் இந்த ஹைப்போக்குள்ளே கொண்டு போய் மாட்டி விட்டுறது. அதனால இன்னைக்கு செழிப்பை இன்னைக்கு நிறைய பேர் சார ஆரம்பிச்சிட்டாங்க, செழிப்பையும் வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஆடம்பரத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு கர்த்தர் கையில் காசு கொடுக்குறாரா, நான் ஏதோ ஒன்று அவருக்காக செய்யணுன்றதுக்கு தான் கொடுக்குறாரே தவிர என்னுடைய அந்த ஸ்டாண்டர்டை உயர்த்துறதுக்கு இல்லை. என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை உயர்த்தக்கூடாது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங்கை உயர்த்தணும். அதுக்கு தான் எனக்கு கொடுக்குறாரு. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நேற்றை விட இன்றைக்கி நான் மாறணும், என் ட்ரெஸ் அன்றைக்கி அப்படி போட்டால் இன்றைக்கி இப்படி மாற்றணும், இன்றைக்கி என் லைஃப் மாற்றணும், எல்லாம் அப்படி அடுத்த ஸ்டாண்டர்ட் அடுத்த லெவல், என் லெவல் ஏறக்கூடாது, என் ஸ்டாண்டர்ட் உயரக்கூடாது, என் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் உயரணும். இந்த இது வந்து அன்றைக்கி நான் என்ன செலவு பண்ணேன் குடும்பத்துக்கு, அதுதான் எனக்கு என்ன தேவை, தங்குற இடம், வீடு, சாப்பாடு, உடுத்த உடை கர்த்தர் சந்திக்கிறாரு. இதை தாண்டி எனக்கு வேற என்ன வேணும்? இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தியாகமாக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்குன்னு சொந்தமாக எந்த சர்ச் இல்லை, எதுவுமே இல்லை, மேரேஜ்னு ஒன்று அது என்ன எப்படி ஆச்சு? ஆண்ட கிருபையில் நான் மேரேஜுக்காக நான் ஒரே ஒரு காரியம் ஜெபம் பண்ணேன், என் தரிசனத்தோடு ஒத்து வரணும் என் மனைவி, என் ஊழியத்துக்கு ஒத்துழைப்பு இருக்கணும், என் கூட நிற்கணும். என்ன மாதிரி வந்து பிரசங்கம் பண்ணணும்னு நான் ஒரு நாள் கூட நான் ஜெபம் பண்ணதில்லை. என்ன மாதிரி ஆண்டவரை பயன்படுத்தணும். ஏன்னா எனக்கு என் குடும்பம் முக்கியம். என் பிள்ளைகள் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் போய் பிரசங்கம் பண்ண போயிட்டா என் பிள்ளைங்க. ஸோ என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மென்டராக இருந்து பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள நடத்துகிற பொறுப்பை, குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை மனைவி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சு. அதுதான் என்னுடைய ஜபம். கர்த்தர் அது மாதிரி ஒரு சாம் ஜபத்துறை அண்ணன் தான் எனக்கு அந்த பெண்ணை சொல்லி அப்புறம் நாங்கள் பார்த்து இன்றைக்கி தேவனுடைய பெரிய கிருபையினால் காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஊழியத்தில் வந்து எனக்கு உறுதுணை. என் கூட மினிஸ்ட்ரியிலே அப்படியே நிழலாக இருக்கிறாளான்னு இல்லை. குடும்பத்தை பார், நீ என் குடும்பத்தை பார், என்னையை கவனிச்சுக்கணும், என் குடும்பத்தை கவனிச்சுக்கணும். ஊழியத்தை பார்க்குறதுக்கு எனக்கு 25-26 ஸ்டாஃப் இருக்காங்க. இதெல்லாம் நான் இல்லையா வந்து பார்த்துப்பா எல்லாம் செய்வேன். மற்றபடி அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகிடும்னா மினிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக போகும். அவளும் பிரசங்கம் பண்ணுவான், நானும் பிரசங்கம் பண்ணுவேன், நாங்கள் 2 பேரும் பிரசங்கியாராக இருப்போம். பட் ஃபேமிலியை வந்து அங்கே வந்து ஒரு லேக் இருக்கும். இல்லை அவங்க எதிர்பார்க்கலையா உங்களுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் அந்த ஃபேமிலி இல்லை, தேவனுடைய கிருபையில் அப்படி இல்லை. ஆண்டவர் கிருபையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், அப்பா இல்லாத பொண்ணு தான். பட்டு அப்படி ஒரு இதில் அவளுக்கு வந்து என்ன இப்படி தான் என் மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும். அது மாதிரி நீ இவன் கிட்டார் போடணும் அப்படிலாம் எழுதி வச்சு ஜோம் பண்ண ஒரு பெண்ணை தான் கர்த்தர் கொடுத்தாரு. அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாளும் இருந்ததில்லை. எனக்கு சொந்த வீடு கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அதை தான் சொந்த வீடு இப்போ வந்து சபையெல்லாம் போயிட்டு கட்டிட்டு வரீங்க. அப்போ இந்த கேள்வி கொஞ்சமாக தாங்க, வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்த வீடாவது கட்டுங்க அப்படிங்கிறது, இல்லை வாங்கிடலாம். எனக்கு ஒரு டைமில் வந்து நிறைய பேர் என்னை வந்து என்ன பிரதர் நீங்கள் இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, இப்படி வாடகை கொடுக்குறதுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. கேட்க நல்லாயிருக்கும். நமக்கு லோன் யார் கொடுப்பா? ஸோ எனக்கு லோன் எலிஜிபிலிட்டிலாம் கிடையாது. அதனால் எனக்கு லோன் தரமாட்டாங்க. நான் என்ன சொன்னேன், கர்த்தரே தருவார், நான் அவர் தரணுன்றதுக்காக ஊழியம் செய்யலை. வாடகை கொடுக்க முடியதில்லை, மாதம் சந்தோஷமாக இருக்கிறேன். மாதம் வாடகையே கர்த்தர் தந்திக்கிறார். அதனால் என் பிள்ளைங்க படிப்பு. எத்தனை பிள்ளைங்க? 2 பெண் பிள்ளைகள். என்ன படிக்கிறாங்க? முத்துவா காலேஜ் பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டா. ஸோ இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறா, அவளுக்கு ஒரு ஆசை. இளையவா வந்து லா படிக்கிறா, எல்எல்பி பிபிஏ எல்எல்பி. ஸோ எனக்கு என் ஆசை அவளை ஜட்ஜ் ஆக்கணும்னு. சார் கத்தச்சித்தம்னா எனக்கு சமுதாயத்தில் பிள்ளைங்க வந்து நல்ல ஸ்தானத்தில் உட்காரணும் கர்த்தருக்காக, அவங்க பேர். அதுதான் இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லிட்டும் இருக்கிறீங்க. இப்போது அது மாதிரி நீங்கள் யூத்துக்கு டீன்ஸ்க்கெலாம் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்தீங்க, நிறைய முயற்சிகள். அதில் வந்து மேரத்தான், அப்புறம் நிறைய காரியங்களை க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணீங்க. அதெல்லாம் எந்த தாக்கத்தில் பண்ணீங்க? இன்றைக்கி அடுத்த சமுதாயம் வந்து ஒரு சர்ச்சுன்ற 4 சுவத்துக்குள்ளேயே அடங்கி முடிஞ்சிருச்சு. சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கு போடுறோம், தசமபாகம் கொடுக்குறேன், தென் சண்டே டு சாட்டர்டே உலகம்.
இந்த பிள்ளைங்களை அந்த வெளியே வேற ஒரு இதுக்கு கொண்டு வரணும், மினிஸ்ட்ரி தாக்கத்தை கொண்டு வரணும், சமுதாய தாக்கத்தை கொண்டு வரணும். எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வெளிச்சம் வீசும். அவ்வளோதான். அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு இதை இனிஷியேட் எடுத்தது. எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் எப்போவுமே வந்துட்டு இந்த சமூக பணி, அப்போ யூத்து சமூக பணிகளை கவனம் செலுத்தணுன்றது என்னுடைய பெரிய இது. அதனால சும்மா வாப்பா அப்படின்னா வரமாட்டாங்களே. ஏன்னாப்பா இன்னைக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுக்கலாமா எல்லாருக்கும், வாங்க. ஸோ அப்படி கொண்டாந்து தான் குளோபல் யூத் மிஷன் ஒன்று ஆரம்பித்தேன். குளோபல் யூத் மிஷன் ஜிம்முன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்ததுக்கு ரீசன் என்னென்னா, யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வரணும். யங்ஸ்டர்ஸ்குள்ளே எனக்கு ஒரு சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கின்றதை கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஆரம்பித்து, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வெறும் நான் சமூக பணிகளோடு கூட ஆண்டவர் பற்றி பேசணும். அவங்களுக்குள்ள அந்த பக்தி இருக்கணும். அவங்க போய் நிற்கிற இடத்துல வெறும் சமூக பணியை மட்டும் கொடுக்கக்கூடாது, இயேசுவை காட்டணும். இயேசு இல்லாத சமூக பணி வேஸ்ட்டு. அதனால் அதை வந்து யங்ஸ்டர்ஸ்குள்ளே நான் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சேன். 2 தடவை தோத்துட்டேன். 2 தடவை அட்ட ஃபெயிலியர். நான் ட்ரை பண்ணேன். இதில் யூத்தை சேகரிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேலைலாம் செய்வாங்க. பட் ஒரு டீம் என்ன பண்ணுவோம், எழுந்து இவன் தனியாக நாளைக்கு சர்ச்சை ஆரம்பிச்சிருவான், யூத்தெல்லாம் கொண்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா சபைகள்லேருந்து தான் வராங்க. அதனால் என்கிட்ட நிறையா பேரே கேட்டிருக்காங்க, இப்போ நாங்கள் தான் நிறையா செய்கிறோமே, நீ வேற எங்கள் சர்ச்சிலேருந்து கூட்டிகிட்டு போய் செய்யணுமான்னு. கூட்டிகிட்டு போகிறதில்ல, நான் என்றைக்குமே என் பின்னால் வான்னு சொன்னதே கிடையாது. 30 வருஷம் ஊழியத்தில் யார் என் பின்னால் யாராவது கிரேஸியாக வந்துட்டாங்க, ஜான் ஜோசப்னு வந்துட்டாங்கன்னா நான் தப்பு பண்ணேன்னு அர்த்தம். நான் ரசிகனை உருவாக்குறதுக்கு வரல. எந்த ஊழியக்காரன் பின்னால் ஒரு ரசிகர் மன்றம் போதும், ரசிகர் பட்டாளம் போதும், அவங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்கள ஐடலாக பார்க்குறேன். அவ்வளோதான். நான் கர்த்தருக்கு நேராக நடத்தணுமே தவிர, நான் மென்டர்ஷிப் பண்ணலாம், ஆனால் நான் அவனுக்கு குருவாயிடக்கூடாது, அவனுக்கு நான் வந்து ஒரு ஹீரோ ஆகிடக்கூடாது. ஹீரோயிசம் வேதத்துக்கு விரோதமானது, கல்ட்டு. இன்னைக்கு அதில் தான் கிறிஸ்தவம் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ அந்த ஊழியக்கார பிரசங்கம் பண்ணால் எங்கே வேணால் நான் போயிடுவேன். உங்கள் பிரசங்கத்துக்கு வரலாம், உங்கள் கூட்டத்துக்கு ஆட்கள் வரலாம், ஆனால் நம்ம கர்த்தருக்கு நேராக நடத்த ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க தேவனுக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவை மெயின்டைன் பண்ணிப்பாங்க தவிர குறுக்க நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு ஆட்கள் வருவாங்க, ஜெபம் பண்ணுவோம், அவங்க ஜெபிக்க கேட்பாங்க, ஜெபம் பண்ணுவோம், அற்புதம் நடக்கும். ரைட், மகிமை கர்த்தருக்கு, நன்றி ஊழியக்காரனுக்கு, போயிட்டே இரு. அதுக்கு நடுவில் நம்ம போய் என் பக்கம் அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய பெரிய ஆட்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு, இப்படி போயிடுவாங்களோன்னு. ஆனால் அப்படி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் நிறைய மினிஸ்ட்ரிலாம் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. இப்போ சமூக பணிகள் அதிகமாக ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. இது வந்து அந்த ஜிம்லேருந்து வந்ததா இல்லை? ஆமாம், ஜிம்மில் எனக்கு அது மாதிரி 2-3 தடவை ஃபெயிலியர் ஆனதுனால தரிசனத்தை விடலை. ஜிம்லேயே நான் சொல்லுவேன், ஆம்புலன்ஸ் வாங்கணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஹாஸ்பிட்டல் எப்படி கட்ட முடியும்? 1 லட்சம் இளைஞர்கள் ஒரு ஆளுக்கு 10 ரூபா மாதம் போட்டால். நான் இந்த மாதிரி தூர பார்வையோடு பண்ணேன். பட் லாக்டவுன் டைமில் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம். அப்போ நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், எவ்வளோ தரிசனம், அங்கங்கே எல்லோரும் செத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கிடைச்ச விஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணாமல். ஏன்னா எனக்கு கொரோனா வந்துச்சு. ஒரு நாள் நான் டெம்பரேச்சர் வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன். 3 தடவை டெஸ்ட் பண்ணிட்டேன். 107 தாண்டி 108 தொடுது. டாக்டர்கிட்ட கேட்குறேன், ஐயோ தம்பி அப்படின்னு. அவர் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி, அவருக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க டாக்டர், அவருக்காக ப்ரே பண்ணுங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஹை ஃபீவர். அன்றைக்கி நைட்டு ஆண்டவரே எவ்வளோ விஷன் நிறைவேறுமா. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், உனக்கு கொடுத்த தரிசனத்தை நீ நிறைவேற்று, தரிசனம் உள்ளவரில் உன் கூட நான் இணைப்பேன். அப்போது விடிய காலம் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். 5:30லேருந்து 6:30 நாங்கள் ஜெபம் பண்ணோம். 2020 ஆரம்பித்தோம். 30 பேர், 40 பேர், 50 பேர், 200, 300லாம் வர ஆரம்பித்தாங்க அந்த ப்ரேயருக்கு லாக்டவுன் டைமில். அப்போ நான் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி டைமில் நாம் நம்முடைய சமூக பணியில் துவங்கணும். ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கக்கூடாது? ஏன் நம்ம ஒரு நர்ஸு இப்போ உங்களோட பாதிப்பு கற்றுக்கிறதுல நல்லா ஆகிட்டேன். நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நைட் சரியானேன். ஓகே, வேர்த்துச்சு, ஃபுல்லாக போச்சு. அப்புறம் இப்போ எனக்கு நம்ம ஆஃபீஸில் மேனேஜராக இருக்க தம்பி தான் எடிட்டிங்லாம் பார்த்துப்பான்.
தம்பி 2வது நாள் தம்பி வரியாடா ஷூட்டிங் எடுத்துருவோம் நானே காலையிலே வந்துடுவான். தூர நின்று இன்றைய முத்துன்னு ஒரு சின்ன இது கொடுப்பேன், டிவோஷன் பேசி முடித்தோடனே எடிட் பண்ணிவிட்டு போயிடுவான். ஸோ ஒரு நாளும் எந்த ஒளியும் தடையாகலை. ஜூமாக இருக்கட்டும், இன்றைய முத்தாக இருக்கட்டும், எல்லா ஒளியும் போச்சு. பட் அதுக்கப்புறம் நான் வந்து விஷன் எழுத ஆரம்பித்தேன், என்ன செய்ய போகிறேன்னு. அப்போ தான் இந்த ஆம்புலன்ஸ் வாங்கினேன். ஆம்புலன்ஸ் வந்து 1 மாதம் ஜோம் பண்ணோம், 30 நாள் ஜோம் பண்ணோம், கடன் வாங்காமல். தி விங்ஸ் ஆஃப் விக்ட்ரி சமூக அறக்கட்டளை ஒன்று துவங்கினோம். அதில் ஃப்ரீ ஆம்புலன்ஸ். இது வந்து கொரோனா சமயம், கொரோனா டைமில் வாங்கினேன். எல்லாரும் அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்டோட, ஓட்டு சப்போர்ட்டோட கத்தடை ஃப்ரீ காசு கிடையாது. நாங்கள் ஆண்டோடைய அன்பை சொல்லிடுவோம். நாங்கள் ஏன் இதை செய்கிறோம், ஏசு கிறிஸ்து எங்களை செய்ய சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் சமூக பணிகள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம்? ஆம்புலன்ஸ் வாங்கினோம். ஆம்புலன்ஸை தொடர்ந்து டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பித்தோம், ஃப்ரீ டயாலிசிஸ் சென்டர். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 டயாலிசிஸ் நடக்குது. டயாலிசிஸ் வந்து யாரும் வரவங்க எப்படின்னா உண்மையில் கொடுக்க முடியாத ஆட்கள், அவங்களுக்கு தான் டயாலிசிஸ் பண்ணுறோம். கொடுக்கக்கூடியவங்கள நாங்கள் வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். இன்றைக்கி எங்கள் டயாலிசிஸ் பெட்டு காலியாக எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம்? அது இவங்க எங்கேருந்து வராங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஐயா எங்களால் இதுக்கு மேலே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொடுக்க முடியாது. டயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் இருக்கிற சேவிங் வச்சு நடத்திடுவாங்க. 2வது வருஷம் சிம்பத்தியில் போவோம். எப்படின்னா பாவம் நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு 1500 தான் நம்ம வாரத்துக்கு கொடுத்துருவோம். அப்புறம் வாரத்துக்கு 3000 ஆகும், கொடுத்துருவோம். அந்த 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே கொடுக்குறவங்களாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தொடர்ந்து கொடுக்க முடியாது. அப்புறம் இவங்க எங்கேயாவது சீப்பாக இருக்கான்னு பார்ப்பாங்க. எங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் பண்ணுறாரு, 600 ரூபாய்க்கு ஒருத்தர் பண்ணுறாரு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 600 ருபீஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, நான் டயாலிசிஸ் அவங்க வாங்கி கொடுக்கணும். எனக்கு என்ன தரிசனம்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ, இன்க்ளூடிங் டயாலிசிஸ். நாங்கள் காலைல டிஃபன் கொடுப்போம், டயாலிசிஸ் கொடுப்போம். நல்ல டயாலிசிஸ் டெக்னீஷியன். எங்களுடைய சமூக பணிகள் எதுவுமே தரம் குறையக்கூடாது. அதனால் ஆண்டவர் கிருபையில் அதை அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம். காசு இருக்குது எங்களுக்கா பண்ண முடியும். அவங்களே சொல்லுவாங்க, மாதம் 1000 ரூபா தரேன், இது ஒரு வாரத்துக்கு ஒரு டயாலிசிஸ்க்கு 1000 ரூபா தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்கள காசு கட்டி சில இடம் இருக்குல்ல, அங்கே அனுப்பிடுவேன். எனக்கு என்னென்னா, இன்றைக்கி ஒரு தேவையுள்ள ஒருத்தர் வந்தால் என் பெட்டில் இடம் இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. ஸோ அப்போ பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்கள கூட நம்ம ட்ரீட் பண்ணுறதில்ல, அவங்கள வெளியே அனுப்பிடுவோம், இலவசமாக தான் பண்ணுறோம். நீங்கள் இதை வச்சு எவ்வளோ காசு பார்க்குற இந்த சூழ்நிலை. டயாலிசிஸ் இன்றைக்கி நான் காசுன்னு வச்சேன்னு சொன்னால் இது மாதிரி 4 டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிச்சிருவேன் கண்டிப்பாக. ஏன்னா மெடிக்கல் வந்து ஒரு பெரிய மாஃபியா அது மாட்டிக்கிட்டு இருக்குது. இதை உடைக்கணுன்றது என்னுடைய தரிசனம். அதனால தான் எனக்கு பெரிய விஷன் ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மிஷன் ஹாஸ்பிட்டல் நம்ம ஆரம்பிக்கணும், திரும்ப செய்யணும். அப்புறம் வந்து ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறோம். ஐஏஎஸ் அகாடமி, நம்ம இளைஞர்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது என்னுடைய தரிசனம். ஐஏஎஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் காலேஜ் மாதிரி பிஏ 3 வருஷம் படித்தோடனே பாஸ் ஆகிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. 3 வருஷம் 4 வருஷம் படிக்கணும். இது 4th இயர். இந்த வருஷம் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நான் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பதர் நீங்கள் 3 வருஷமாக நடத்துகிறீங்க, ரிசல்ட் வரலையேன்னுங்க. வரும் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த புக்கு தான் திரும்பி படிக்கணும், படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். காசு நிறையா செலவாகும். மென்டர்ஷிப்க்கு ஒன்றுத்துக்கும் தனித்தனி ஆளை போட்டு நடத்துகிறோம். இப்போது இந்த வருஷத்தில் அதுக்கு ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். காசு இருக்கவங்க கிட்ட நான் ஒன்று 75 to 1 lakh வரைக்கும் வாங்குவேன். ஏன்னா வெளியில் 3 லட்சம் ரூபாய். காசு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ. அடுத்த வருஷம் 3வது வருஷம் படிக்கும்போது அவங்க காசு கொடுக்க முடியாது. சாப்பாடு போட்டு தங்க வச்சு நம்ம இவங்களுக்கு இதுவும் பண்ணுறோம். ஒரு பேட்சில் 2 பேர் காசு கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம். நம்ம அண்டர் ப்ரிவிலேஜ், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். ஆமாம், பணம் கொடுக்குறவங்க சரி இல்லாதவங்க, அதுதான் நம்முடையது. பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறோம். ஆட்டிசம், ஏடிஹெச்டி இதில் பாதிக்கப்பட்டவங்களையும் நம்ம அவங்கள சேர்த்து, குட்டி பிள்ளைங்க. ஸோ அவங்களும் அது மாதிரி தான். ஒரு சிட்டிங் போனாங்கன்னா குறைஞ்சபட்சம் 500. ஸோ ஒரு சிட்டிங்க்கு 500 ரூபாய். அப்போது ஓடி பண்ணணும், ஆக்குபேஷனல் தெரப்பி. அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் வரணும், அங்கே 500 ரூபாய். அதை தாண்டி திரும்ப ஸ்பீச்சுக்கு வரணும், அதுக்கு 500 ரூபாய். இவங்க ஒரு நாளைக்கு 1500 ரூபா செலவு பண்ண முடியாதுல்ல. அப்போது நான் என்ன செஞ்சிட்டேன்னா, 3மே செய்யணும். அண்டர் ப்ரிவிலேஜுக்கு எதுவும் ஃப்ரீ தான். பட் கையில் காசு இருக்குது, என்னால் தர முடியும். 5000 ரூபா கொடு மாதம். அப்போ தான் இவங்க ஒழுங்காக வருவாங்க. இதோடைய வேல்யூ இல்லைன்னா தெரியாது. நான் முதல் 3 மாதம் ஃப்ரீயாக நடத்தினேன்.
ஃபோன் நம்ம பண்ணி கால் பண்ணி வர வைக்க வேண்டியது. அதுதான் வரலையா இன்னைக்கு, இல்லைங்க இன்னைக்கு லீவுங்க, காசு கட்டினா வருவாங்கல்ல. நிச்சயமா. ஸோ அதனால் 5000 ரூபாய் போட்டிருக்கேன். பட் எங்களுக்கு அது பெரிய சேலஞ்சு. ஏன்னா அங்கே ஸ்டாஃப் சேலரியே நிறைய சேலரி. பட் பெஸ்ட்டாக கற்றுக்கிறது மேலே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 12 பிள்ளைங்க வராங்க. ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு ஆடியோ தெரப்பி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுவும் குட்டி பிள்ளைங்களுக்கு காது கேட்காது. அவங்க ஒழுங்காக அந்த பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணிட்டோம், இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. முதல்ல அதை ஒழுங்காக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை சரியாயிடும். அப்படியா? அதை நம்ம ஒழுங்காக கவனிக்காதான் பிரச்சனை. இப்போ 3 வயசில் சரியாயிடும். இப்போது ஒரு வயசு ஒரு குழந்தை சரியாக பார்த்தோன்னே தெரியுது ஏதோ ஸ்லோவாகுது. 2 வயசில் தெரியுது, கொண்டாந்துடணும். என் பிள்ளை நல்லாயிடும் எடுக்க லேட் ஆகுது. அதுதான் பெற்றோருக்கு மனசு இருக்காது. என்ன என் பிள்ளைய பைத்தியம் நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இது அப்படி இல்லைன்றது வந்து இன்னும் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது சரியாகிடும். 3 வயசில் நீங்கள் அந்த பிள்ளைக்கு ட்ரைனிங் சரியாக கொடுத்தாச்சுன்னா தானாக சரியாயிடும். அந்த வழி தான் எனக்கு இது ஆரம்பிச்சது. இதெல்லாம் எனக்கு 13 வருஷம் விஷன், 14 வருஷம் விஷன் எனக்கு. இதில் வந்து பண்ணி ஓடி பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர் வந்து 2019 அன்றேன் கூட இடைப்பட்டார். 2019 அப்போ என்ன எழுதி வச்சுருவேன், ஜோம் பண்ணோம். அதுக்கான காரியங்கள் எல்லாம் கத்துற அழகாக செஞ்சு கொண்டாந்து இன்றைக்கி ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான ஒரு பில்டிங்கில் சூப்பராக செய்கிறதுக்கு தேவன் கிருபை செஞ்சார். அது இல்லாமல் ஓல்டேஜ் ஹோம் நிறுத்துகிறோம். இதுவும் பிள்ளைகளால் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மட்டும் நல்லா வாழ்ந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஹோமில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பெட்டு போட்டு நாங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டாமில் தங்குறோன்னு சொல்லுவாங்க. அவங்களும் சேர்க்க மாட்டேன். அவங்களுக்கு இடம் கிடையாது. நல்லா வாழ்ந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணும் ஐயா, அதனால் பெரிய ரூம் கிடையாது, குட்டி ரூம், அவங்களுக்குன்னு ஒரு சின்ன பெட்டு, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைவசி, நல்ல சாப்பாடு. கத்தருக்கு பயந்து நாங்கள் இதை செய்கிறோம், பண்ணிகிட்ருக்குறோம். நம்முடைய டயாலிசிஸ் சென்டருக்கு வர பேஷண்ட் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும்னு சொல்லி தான் நாங்கள் ஜூட் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஜூட் ட்ரெயின் பண்ணி அந்த வாழ்வாதாரத்து மூலமாக அந்த ஃபேமிலியில் இனி பிரெட் வின்னர் படுத்துட்டார், அவங்க மனைவிகளை நம்ம உருவாக்கணுன்றதுக்காக தான் ஜூட் கற்றுக் கொடுத்து ஜூட் பையை தச்சு அழகு பேகு இதெல்லாம் இருக்கும் கற்றுருக்காங்க. கற்றுக்கிற ஒரு 3 சகோதரிகள் அதில் பண்ணி புரியுறாங்க. ஸோ இதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். அது போக பேசிக்காக ஸ்விங் தெரிஞ்சால் தான், தையல் தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே வர முடியும். ஸோ அதனால் அவங்க தையல் சொல்லி கொடுக்குறதுக்கு அது ஒரு சென்டர் வச்சுருக்கோம். பேசிக்காக ப்ளவுஸு, சுடிதார் இதெல்லாம் தைக்க சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்து இது இங்கே கொண்டாந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது, இவங்களை ரெடி பண்ணுறது. ஸோ அந்த ட்ரைனிங்கும் அங்கே போயிட்டு இருக்கும். இப்போ இவாஞ்சலிஸ்ட் ஜான் ஜோசப் அவர்கள் வந்து ஊழியத்தை நிறுத்திட்டு சமூக பணிகள் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாரா? நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும், இந்த ஊழியத்தை விட்டுட்டிங்களா, இல்லை ஊழியம் வந்து நமக்கு உயிர். சமூக பணின்றது நம்முடைய கடமை, தேவன் நம்ம கொடுத்த பெரிய பொறுப்பு. 2 கண்ணாக பார்க்கணும். சரி, நம்ம எல்லாருமே வெள்ளைக்காரன் உள்ளே வரான் வந்து சுவிசேஷம் சொன்னான் அப்படின்னா சும்மா சொல்லலை. நம்ம மிஷினரிகளுடைய தியாகங்கள், ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு எப்படி வந்திருப்பாங்க, சேவைகள். ஸோ நாம் நற்கிரியை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நற்கிரியை செய்வதற்கு அழைக்கப்பட்டவங்க. அதனால தான் அடிக்கடி சொல்வேன், என்னுடைய உடன் ஊழியர்கள், என் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது, சுவிசேஷத்தோட உங்களுடைய நற்கிரியை இருக்கணும், இயேசுவை காட்டணும். டயாலிசிஸ் பண்ணுறோம், இயேசுவை காட்டாமல் நான் டயாலிசிஸ் பண்ண பிரயோஜனம் இல்லைல்ல. அதனால் ஊழியம் வந்து என்னுடைய அதுதான் எனக்கு. பட் எந்த ஊழியத்தையும் இது பண்ணல. பட் எல்லாருக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும், கேள்வி இருக்குது, சந்தேகங்கள் இருக்கும். இவ்வளோ பணிகளை செஞ்சுட்டு இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு எப்படி ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரு ஆளை அதுக்கு லீடராக போட்டேன். ஸோ அவங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து அடுத்தவங்களை உருவாக்கி என்ன நடக்குன்னு இன்றைக்கி எனக்கு ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். ஜான் ஜோசப் இன்றைக்கி இறந்துட்டா அடுத்த 6 மாதத்தில் சிம்பத்தியில் ஓடும், அடுத்த 6 மாதத்தில் மூடிட்டு போயிடுவாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆளை போட்டு செஞ்சு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இது கொடுக்கணும். ஸோ அதனால தான் இது செஞ்சு இது ஒரு பக்கம் போனாலும் என்னுடைய ஊழியங்கள், இன்றைய முத்துன்ற சின்ன டிவோஷன், மேகசின் எழுதணும், புக்ஸ் எழுதுகிறேன். அது போக சர்ச்சுக்கு போகிறேன். மாதம் ஒரு நாள் நான் எப்படியும் 1 வாரம் நார்த்துக்கு போயிடுவேன், எவ்ரி மந்த்து. ஸோ ஆண்டவர் வந்து மினிஸ்ட்ரியில் நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி வேலை செய்கிறேன், இதை கண்காணிச்சிக்கிறேன்.
பட் ஆலோசனை கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நான் தான். இப்போ பைபிள் காலேஜ் நடத்துகிறோம். பைபிள் காலேஜில் 251 பேர் படித்து முடிச்சிருக்காங்க. 261 பேர் இப்போ படிக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய கிருபையில் இப்போ மட்டும் 5 பேட்ச் நடந்துகிட்ருக்குது ஆன்லைனில். டைரெக்டாக 15 பிள்ளைங்களை மட்டும் வச்சு அவங்கள உருவாக்கணும்னு நான் இப்போ டைரக்ட் பேட்ச் கர்த்தர் கிருபையில் நேற்று தான் மே 12ஆம் தேதி நேற்று தான் நாங்கள் அதை இனாக்ரேட் பண்ணோம் பைபிள் காலேஜ். ஸோ ரெசிடென்ஷியல் பைபிள் காலேஜ் வெறும் 15 பேருக்கு தான், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. தரிசனம் இது தான். பேட்ச் எத்தனை வருஷம்? என்ன 3 வருஷம் பிடிஹெச், 3 வருஷம் பிடிஹெச், 2 வருஷம் எம்டியூ. ஸோ எம்டியூவில் இப்போ 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பிடிஹெச்சில் அட் ப்ரெசன்ட் எங்களுக்கு 225-226 பேர் படிக்கிறாங்க. இப்போ புது பேட்ச் வந்து அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்குது. பைபிள் படிக்கணுன்னாலும் நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்குது, ஐஏஎஸ் படிக்கணுன்னாலும் நம்ம பார்க்கலாம். ஜட்ஜ் எக்ஸாமுக்கு 2 பிள்ளைங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். 2 பேர். அதில் ஒரு பிள்ளை வந்து நம்ம பிள்ளை. இல்லை இது போக இவங்க லா படித்தவங்கள ஜட்ஜுக்கு படிக்க வைக்கிறேன். அப்போ உங்கள் டாக்டரோட சேர்த்து பார்த்தோன்னா 3 பேர் ஜட்ஜ். இப்போ தான் லாக்குள்ளே போயிருக்கிறாங்க. இப்போ 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு வர முடியும். 5 வருஷம் முடிச்சுட்டு 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள நான் வந்து படிக்க வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி உதவினா உங்களை அணுகலாம்? உதவின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காரியங்களுக்கு இப்போ டயாலிசிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவையோடு இருக்காங்க, கஷ்டத்தோடு இருக்காங்க, அவங்க அண்டர் ப்ரிவிலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். அது மாதிரி ஆட்டிசத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தை, ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, அந்த பிள்ளை பார்த்தாலே தெரியும் மற்ற பிள்ளையோட இது துருத்துருன்னு இருக்கும், கூட்டிகிட்டு வரலாம். நாங்கள் எங்கள் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெளியில் பேரண்ட்டை உட்கார வச்சுட்டு உள்ளே செய்வாங்க. பிள்ளைகளை வச்சு பண்ணுவாங்க, பொதுவாக தான் பண்ணுவாங்க, பேரண்ட் உள்ளே வரக்கூடாது. ஆனால் நிறைய பேரண்ட்டுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அப்பாடி கொஞ்ச நேரமாக நான் ஃப்ரீயாக இருக்கேன். நாங்கள் அப்படி செய்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் தான் அடுத்த 22 மணி நேரம் பிள்ளைங்க இருக்க போதுங்க அம்மா கூட. அப்போ இங்கே வந்து நாங்கள் பெற்றோருக்கு சொல்லித்தரோம், உங்கள் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படி பேசுங்கன்னு சொல்லி. ஸ்பீச் தெரப்பி பண்ணும்போது பெற்றோர் வெளியே இருப்பாங்க பொதுவாக. நாங்கள் பிள்ளைங்க கூட உட்கார வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே ட்ரைனிங் பேரண்ட்டுக்கும் சேர்த்து கொடுத்துருவோம். அப்படின்னா 1.5 வருஷம் 2 வருஷத்தை அந்த பிள்ளை நல்லா ஆகிட்டுன்னா நல்லா ஆகிடும். நீங்கள் எங்கிட்ட வர வேண்டாம், நீங்களே நீங்களே பிள்ளைங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒழுங்காக வர பெற்றோருக்கு நல்ல ரிசல்ட். இல்லைங்க நாங்கள் வந்து உட்காந்து எங்களெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பிள்ளைங்க வந்து சுகமாயிருக்காங்க? சுகம் இதில் வந்து சுகமானாங்க அப்படின்றத விட இப்போ பெட்டர் ஏர்லி ஸ்டேஜஸில் பெட்டர் ஆனவங்க நிறைய பிள்ளை இருக்காங்க. ஆமாம், பேரண்ட்டே சொல்லுவாங்க, அது நேரம் நம்ம முகத்தெல்லாம் பார்த்து பேசாது, கை கொடுத்தா அது கொடுக்காது, வந்து பேசும், பேர் என்னன்னு கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த லெவலுக்கு மாற்றங்கள் இருக்கு, அது மாதிரி மாற்றங்கள் இருக்குது. ஸோ அவங்க வரலாம். அண்டர் ப்ரிவிலேஜ் கொஞ்சம் காசு இருக்கிற பிள்ளைங்க ஐஏஎஸ் அகாடமி நம்மகிட்ட வரமாட்டாங்க, எங்கேயாவது வேறு எங்கேயாவது படிப்போம், 3 லட்சம் ஆனாலும் பரவாயில்லன்னு. உண்மையில் அண்டர் ப்ரிவிலேஜ் அப்படின்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு தரிசனம் இருக்கணும், இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும், அப்புறம் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அது மாதிரி நாங்கள் அடிக்கடி சம்மர் கேம்ப் வைப்போம். ஸோ அப்படி எங்களுக்கு ஏதாவது கைத்தொழில் கற்றுக்கணும் அப்படின்னாலும் வரலாம். அதில் தெரிஞ்சவங்க நல்லா வாழ்ந்து இன்றைக்கி வந்து அவங்க தேவையோடு இருக்காங்க, எங்கேயாவது ஓல்டேஜ் ஹோம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் இடத்த பார்த்துட்டு அவங்க வந்து தங்கலாம். பைபிள் காலேஜும் வேதத்தை கற்றுக்கொள்ளணும், நான் ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறவங்க டேரெக்டாக இன்றைக்கி வைக்கிறதுனால, என்னுடைய டைரக்ட் மென்டர்ஷிப்பில் நான் வச்சுருக்கிறதுனால நான் அவங்க கூட இந்த 3 இயர்ஸும் ட்ராவல் பண்ணுவேன். எங்கள் பைபிள் காலேஜில் நாங்கள் இப்போ ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா, அந்த பிள்ளைங்க இங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் 30 வருஷம் கழிச்சு தான் கற்றுக்கிட்டேன், இது அப்போமே கற்றுனா நல்லா இருந்திருக்குமேன்றத. இது ஊழியம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதை கற்றுக் கொடுக்குறோம். கிட்டார், கீபோர்ட், ஆடியோ, வீடியோ எடிட்டிங், ஷூட்டிங், ஆடியோ எப்படி சர்ச்சில் செட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸல், கம்ப்யூட்டர், டேலி, எல்லாமே இந்த பிள்ளைங்க வெளியே போகும்போது அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் போவாங்க. நான் இது வெளியில் உலக பிரகாரமாக சொல்ல போனால் இது வந்து பிடிஹெச் எம்பிஏன்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஹிந்தி,
இங்கிலீஷ். வெளியே போகும்போது அவன் ஹிந்திலையும் பிரசங்கம் பண்ணணும், இங்கிலீஷ்லையும் பிரசங்கம் பண்ணணும். ஓகே. அந்த லெவலில் வச்சு தான் அவங்கள வந்து நாங்கள் கொண்டு போனோம். 3 வருஷம் தங்கி இது பண்ணி ப்ரேயரில் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம், ஜெபம் பண்ணி தான் ஆகணும். இந்த தரிசனம் இருந்தவங்க கண்டிப்பாக டைரக்ட் பேட்சில் இந்த ஃபெசிலிட்டிஸ் உண்டு. ஆன்லைன் பேட்ச் நடக்குது. ஆன்லைனில் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்டாக இருந்தால் உட்காந்து நோட்ஸ் எடுப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி சப்ஜெக்ட்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தூங்குவாங்களான்னு தெரியாது. எனக்கு அதில் திருப்தி இல்லை. அதனால் இருக்காங்க, அதுலேயும் படித்து தேறி நல்ல தேவ மனிதலாக இருக்கிறவங்க இருக்காங்க. மற்ற பிள்ளைங்க அதில் உண்மையில் தரிசனம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் கலந்து கொள்ளலாம். இவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. சமூக பணிகள்லையும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஊழியமும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கிறீங்க. உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர்களாக இருக்கிற அநேகர் பார்க்குறோம். ஊழியக்காரர்களே நிறைய பேர் வந்து இன்னும் ஊழியத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஊழியத்தில் முன்னேற்றங்கள்லாம் கொடுத்துருக்கிறீங்க. நிறைய பேர் மென்டார் பண்ணுறீங்க, கவுன்சிலிங் கொடுக்குறீங்க. இதெல்லாம் உங்களுடைய அனுபவத்துலேருந்து ஷார்ட்டாக இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா யுகம், இந்த ஜென்சி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் அனுபவத்துலேருந்து சொல்வீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? நடக்கிறத மாத்திரம் ஒரு நாள் நம்ம விட்டுறக்கூடாது. எவ்வளோ பெரிய ஊழியம் வந்தாலும் தேவனோடு நடக்கணும். தேவனோடு நடந்துட்டோம் அப்படின்னா பணிவு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். அங்கே தேவனுடைய பணிக்காக அழைக்கப்பட்டோன்ற அந்த ஒரு பரிவு வந்துகிட்டே இருக்கும். இது மூணும் வந்து நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். ஒரு தேவ மனுஷன் நான் வளர்ந்துட்டேன், முற்றிலும் தேறிட்டேன், இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தெரியுமா அப்படின்ற இதில் தான் இன்றைக்கி ஊழியர்கள் அடையாளப்படுத்தப்படுறாங்க. ஒரு மீட்டிங்கில் ஒரு ஊழியக்காரரை அடையாளப்படுத்தும் போது, அவரை கூப்பிடும் போது 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ஒருத்தர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது வந்து கிறிஸ்தவம் தோற்று போய் விட்டது என்பது அர்த்தம். ஊழியத்தில் மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திச்சிட்டோன்னு அர்த்தம். அதெல்லாம் அவர்கள் அடையாளம். சப்ஸ்கிரைபரை காசு கொடுத்து வாங்கலாம். நமக்கு தேவை தேவனோடு நடக்கிற மனுஷன், தேவ மனுஷன் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு அழைப்பு தான் நமக்கு தேவை. அதனால் தேவனோடு நடக்க பழகிட்டோன்னா எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்ம நடையும் மாறாது, உடையும் மாறாது, நம்ம பார்வையும் மாறாது. டவுன் டு எர்த் இறங்கி வேலை செய்யலாம். தாழ்மையும் இருக்கும், பணிவு இருக்கும். அது பணிவெல்லாம் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா தேவனோடு நடக்கிறத குறைக்கும் போது தான். பேதுரு தூரத்திலே அவரை பின்தொடர்ந்தால், நம்ம கிட்டையே அவர் கூடையே அவர் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் வழுக்குனாலும் பிடிச்சி தூக்கிடுவார், விழுந்தாலும் தூக்கி விட்டுருவார், விழாமல் காப்பார். கை பிடிச்சிட்டே அவரும் நம்ம கூட வருவார். நமக்கு அவரை ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அவருக்கும் நம்மளை பிடிக்கும். கூப்பிட்டார், அழைச்சிட்டார். அதனால் கடைசி வரைக்கும் நடத்துவார். அவரோட மட்டும் நடக்க பழகிட்டோன்னா போதும். ஜெயத்தோட நம்ம பூமியில் சாதிக்கிறதல்ல, இவ்வளோ செஞ்சு சாதிச்சுட்டு ஒரு நாள் அங்கே போகும்போது உன்னை அறியேன்ட்டார்னா நம்ம ஓடுற ஓட்டங்கள்லாம் அதுக்கு தானே. அதனால் அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நம்ம ஒழுங்காக ஓடிட்டோன்னா போதும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற இளம் ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை. ரொம்ப சந்தோஷண்ணா. ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை படித்து முடித்த ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோ காரியங்களை வந்து உங்களுடைய 12 வயதில் தொடங்கின அந்த அதான் போனீங்களா, அப்பா அனுப்பி விட்டது, இன்றைக்கி வரைக்கும் வந்து உற்சாகமாக ஓடிட்டுருக்கிறீங்க. நிறைய காரியங்கள் இது போதும்னு உட்காராமல் இன்னும் புதுசான விஷயங்களை கொண்டு வந்து நீங்கள் நிறைய காரியங்கள் உங்ககிட்ட இந்த கற்றுக்கொண்டோம். நிறைய இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்க நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ரொம்ப நன்றி. நம்ம தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்து இன்றைக்கி உங்கள் கூட உட்காந்து பேசுகிறதுக்கு எனக்கும் அன்று கிருபை தந்தார். உங்களுக்கும் பார்க்குற பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். God bless you. Thank you so much. Thank you.